ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு நியூஸ் தான் போகுது. ஒரு ஃபேமஸான டாப் ஆக்டர் வந்து சைனாக்கு ரிட்டர்ன் வராங்களாம் அப்படின்னு போகுது. அவருக்காக ஃபேன்ஸ்லாம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோனி வென் வாரா. அவ ஃப்ரெண்டுக்காரி இருக்கால, இவளை போட்டு இழுத்துட்டு வார அந்த ஆக்டரை பாக்குறதுக்கு. ஃப்ரெண்டு நேம் வந்து சாச்சா. நம்ம ஹீரோனி எந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்றா அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. அங்க ஒரு ஏஜெண்டா ஒர்க் பண்றா. அதாவது இப்போ ஒரு ஆக்டரை கூட்டு வந்து அவங்க கம்பெனில மூவி நடிக்கிறதுக்காக கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆக்டருக்கு ஏஜெண்டா இருப்பா. அந்த மாதிரி ஒர்க் தான் பண்றா. இப்போ அந்த ஆக்டருமே வந்துறாரா. நேம் வந்து லூஜினே. இவ தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. நம்ம ஹீரோனி அவருமே நேருக்கு நேர் பாக்குறாங்க. இவ அவரை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடா இது லூஜினே. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஃபேவரட்டான பொம்மையை இவ பிச்சு போடுறதும், இவளுக்கு ஃபேவரட்டான பொம்மையை அவன் பிச்சு போடுறதும், அப்படி மாற்றி மாற்றி பிச்சு போட்டு சண்டை போடுறது தான் வேலையாகவே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, அதாவது ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோனை டைரியை எடுத்து வச்சுட்டு தரமாட்டேன் அப்படின்னு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அவள் அதில் ஒரு பையனை லைக் பண்ணுறேன்னு எழுதி வச்சிருக்காளா. அது யாருன்னு கேட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு கோவம் வந்துட்டு, டே எரும மாடு, நீ தான் என்ன சீக்கிரட்டா லைக் பண்றல்ல, ஆமா தானே அப்படி சொல்லி நம்ம ஹினி கேட்பா. ஐயடா உன் மூஞ்சி லைக் பண்றேனா, அது கனவுல கூட நடக்காது அப்படி சொல்லி கலாய்ச்சி விட்டுருவான். அவளுமே நானும் உன்னை லைக் பண்ணல, உன்ன மாதிரி எரும மாட கண்டிப்பா லைக் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருப்பாங்க. சம காமெடியா இருக்கும் இது. இப்போ இதெல்லாம் நம்ம ஹினி நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே கடந்த 3 வருஷமா பார்த்துருக்கே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்கான்லாம் 3 வருஷமா அப்புறால தான் இருந்திருப்பான். அவன் இந்த ஆக்டர் ஆவறதுக்காக அங்க இருந்தா படிச்சு பிராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஹினி இருக்கால, இவன் நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே, பரவாயில்லையே பெஸ்ட் ஆக்டரா மாறி வந்திருக்கானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவன் அங்கிருந்து போக பாக்குறா. பட் ஃப்ரெண்டுக்காரி தான் விட மாட்டுக்கா. ஏன் இல்லடி எங்க போறா, இதை விட்டு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீ மறந்துட்டியா, உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, உன்னை பிளாக் பண்ணிட்டான். அதனால எந்த ஆக்டருமே அவங்க கூட கான்ட்ராக்ட்ல சைன் போட வர மாட்டேங்காங்க. இனிமே அவங்க கூட நீ ஏஜெண்டா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது கடவுளா கொடுத்த ஒரு வாய்ப்பு, தவற விட்டுறாத. இந்த ஆக்டரை எப்படியாட்டு கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட சைன் போட வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணு அப்படின்னு இவ தள்ளி விட, இவ கீழே விழுந்து வலிக்கிட்டே அங்க நிக்கிற கார்ட்ஸ் எல்லாம் கடந்து போய் ஹீரோ காலிலே போய் விழுந்து கிடக்குறா. இவளுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. இதுல வேற இந்த கார்ட்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ப்ரொபோஸ் பண்ண ஆளோ கிடையாதுமா இங்க அப்படி சொல்லிடுறாங்க. இவளுக்கு இன்னுமே அசிங்க இருக்கு. நம்ம ஹீரோவோ என்ன நம்ம 3 வருஷமா மீட் பண்ணல, அதனால எனக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்திருக்கே அப்படி சொல்லி கேட்க இவளுக்கு கடுப்பாகுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளவுதான் பாக்குறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ என் மான மாதிரி அதெல்லாம் போகுது. இதுக்கு ஒரே வழி மயக்கம் போடுறதா அப்படின்னு மயக்கம் போட லூஜின் கண்டுபிடிச்சிடான். இவா நடிக்கான்னு, நீ நடிக்கான்னு அப்பட்டமா தெரியுது அப்படி லூஜின் சொல்றான். லூஜின் இங்கேருந்து எப்படியாட்டி என்ன கூப்பிட்டு போயிடா அப்படின்னு இவ சொல்வாளா. சரி ஓகே நீ இவனுமே தூக்கிட்டு போறான். ஆனா வாய் கொசு மட்டும் அடங்கே மாட்டுக்கு. எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு, கரெக்டா அப்படின்னு டீஸ் பண்ணுவானா. டே கம்முன்னு போடா, அவ்வளோதான், கண்டுபிடியா பேசாத, ஃபர்ஸ்ட் சீக்கிரமா இங்கேருந்து கூப்பிட்டு போடா அப்படின்னு மயக்கத்தில் இருந்த மாதிரியே சொல்வா. இவனும் கூப்பிட்டு போயிடுவான். இப்போ இங்கே நடந்தது எல்லாமே இன்டர்நெட்ல வைரல் ஆகுது. நம்ம ஹீரோ வேற ரொம்ப ஃபேமஸான நடிகனா. ஸோ சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சாலே பெருசாக்குற ஆட்கள். இப்போ பெருசாகவே ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதனால இன்டர்நெட்ல செமைய வைரல் ஆகுது. இதை பார்த்துட்டு ஒரு பையன் வேற செம டென்ஷன் ஆகுறான். இவன் எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறான்னா, நம்ம ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே இவன் தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் பிரேக்கப் பண்ணி இருப்பா. ஏன்னா இவன் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டார் கூட எல்லாம் கை கோத்து ஹோட்டலுக்குலாம் போவான் போல. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால தான் பிரேக்கப் பண்ணியிருப்பா. அது மட்டும் இல்லை, முன்னாடி இவன் வந்து நம்ம ஹீரோனை கண்டுக்கவே மாட்டான். இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போன பிறகு அவள் தான் எனக்கு வேணும், அவளை மட்டும் தான் லைக் பண்ணுறேன், அவன் மட்டும் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் ஜப்பியா ஒருத்தன் நிற்கான் இல்லையா, அவன் தான் இப்போ இவனோட ஏஜென்ட். நேம் வந்து லின்னே. அவனுமே சொல்கிறான் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, நீங்கள் அப்படி பண்ணியிருக்கே கூடாது. வென் பிரேக்கப் பண்ணி 1 மாதம் ஆகிட்டு இல்லையா அப்படி அவன் சொல்வான். நான் ஆக்டர்ப்பா, இதெல்லாம் நார்மல், அதுக்குன்னு அவன் என்னை விட்டு போயிடலாமா அப்படின்னு அவன் மேலே எந்த தப்பு இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு எந்த ஆக்டர் கூடயுமே சைன் கிடைக்க விடாமல் பிளாக் பண்ணிருங்க, கடைசியில் அவளே என்ன தேடி வருவா, நாங்க 2 பேருமே மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்ல இவருமே அதே மாதிரி கால் பண்ணி பிளாக் பண்ண சொல்றாரு. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஆள் இல்லாத இடத்துக்கு நம்ம ஹினி கூப்பிட்டு வந்து இறங்க, இங்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி இறக்கி விடுவான். அவளுமே போடா அப்படின்னா அங்க போகும்போது கால் வேற வலிக்க ஆரம்பிச்சிட்டு, அதுல வலிக்கிட்டு போனா இல்லையா, முட்டில சமைய எரிச்சிருக்கு. இதுல ஹீரோ வேற எனக்கு ப்ரொபோஸ் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு தேவையில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ டீஸ் பண்ணுவானா. டே போட நாயா அப்படி சொல்லிட்டு இவ போவா. நீ என்ன பெருமையா 4
4 பேர்த்த நல்லதா பேசு, நான் வேணா என் டிரைவர்கிட்ட சொல்லி உன்னை வீட்டில் கொண்டு விட சொல்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் டாக்ஸி பிடிச்சிட்டே போய்க்கிடுவேன் அதுக்கு அப்படி சொல்லுவா. டாக்ஸில் இந்த டைமில் வராது அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவானா, பரவாயில்ல நான் நடந்தே போய்க்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. சரி பாவம் பார்த்து உன்னை தூக்கிட்டு போகிறேன், வா வந்து ஏறு அப்படி சொல்ல, அவளும் ஐ ஜாலி அப்படின்னு ஏறிட்டு, நீ தான் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு பெருமையாக பேச, ஓவரா ஐஸ் வைக்காத அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு என் மேலே ஏறி இருக்கா. பட் எனக்கு எந்த ஃபீலிங்கும் உன் மேலே வரல, எதுக்கு அப்படின்னு அவகிட்டே கேட்குறான். டே கம்முன்னு வாடா இல்லைன்னா சாகடிச்சிருவேன் அப்படின்னு இவங்க காமெடியாக ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹினோட கம்பெனியில் ஹினோட பாஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹினியை பிடிச்சி காய்ச்சி போச்சுன்னு திட்டுறாரு. ஆக்டரை கூப்பிட்டு வந்து கான்ட்ராக்டில் சைன் வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா நீ அவருக்கே போய் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா. இது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. உன்னை ஏஜென்ட் ஒர்க்கை பார்க்க சொன்னா அதை விட்டுட்டு நீ மற்றதெல்லாம் நல்லா பண்ணுறாமா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இவளும் எவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறா, அது ஒரு ஆக்சிடெண்டாக நடந்துச்சு, ப்ரொப்போஸ்லாம் பண்ணல அப்படிலாம் சொல்கிறா. பட் அவர் கேட்கவே மாட்டுக்காரு. இந்த மந்த்தில் நீ எந்த ஆக்டரையும் கூப்பிட்டு வந்து கான்ட்ராக்டில் சைன் வாங்கியே தரல, பேசாமல் நீ சாங்குக்கே ஏஜென்ட் ஒர்க் பார்க்க போயிருயா. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீ சாங் கிட்ட போய் சாங் கேட்டுட்டு அவர் கூட ஒர்க் பண்ணு அப்படி சொன்னதும், ஏதி அந்த நாயா பாஸ் உங்களுக்கே தெரியும் அவன் என்ன லவ்வே பண்ணல, சும்மா தான் நடிச்சிட்டு இருக்கான்னு, பின்ன இப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மந்த்தில் எந்த ஆக்டரையும் கூப்பிட்டு வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு காரணமே அந்த நாய் தான். என்னை பிளாக் பண்ண சொல்லியிருக்கான் அப்படி சொன்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு ஆக்டரை பிடிச்சி கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கி கொடுக்குறா, இல்லைன்னு வச்சுக்கோவேன் இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இவளும் பாஸ் சொன்னதை நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. அவ ஃப்ரெண்டுக்காரி தான் வீட்டில் வந்து இருக்கா, பெட்ல படுத்துக்கிறக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அவகிட்ட போய் ஏண்டி எந்திடி அப்படி சொல்லி எழுப்புவா. பட் எந்த சவுண்டும் கொடுக்க மாட்டா. அதுக்கப்புறம் கம்பெனியில பாஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட கொட்டி தீக்கிறா. கொட்டி தீர்த்துட்டு இனிமே நான் வேலை இல்லாத பட்டத்திரி ஆக போறேன் சாச்சா அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு, சாச்சா நான் போய் லோஜினை கூப்பிட்டு அவன் கான்ட்ராக்ட்ல சைன் போட ஒத்துக்கிடுவானா, அவன் நாய் மாதிரி எப்போ பார்த்தாலும் குறைச்சிட்டே இருப்பான், பட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ப்ரிட்டியாக இருப்பான் அப்படி நம்ம ஹீனி சொல்லிட்டு இருப்பாளா. அங்கே படுத்து கிடக்கிறது சாச்சாவே கிடையாது, நம்ம ஹீரோ தான். இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏண்டி நான் புலம்பிட்டே இருக்கேன், நீ தூங்கிட்டே இருக்கா, டைம் எத்தனை ஆகுது இப்படி தூங்குறா அப்படின்னு அடிச்சு அடிச்சு எழுப்புறா. இவனுக்கு சமயம் வலிக்குது. உடனே இவன் எந்திக்கிறானா, ஸ்லிப் ஆகி ஹீரோனி மேலே விழுந்துறான். 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹினியா டே எந்திட்டா என் பெட்ல என்ன பண்றா அப்படின்னு கீழே தள்ளி விட்டுட்டு, எதுக்கு என் பெட்ல தூங்க வந்தா அப்படி சொல்லி கேட்குறா. ஏ ஓவரா கத்தாதடி, சின்ன வயசுல பேய் படத்தை பார்த்து பயந்து என் பெட்ல வந்து படுத்தவதான் நீ இப்போ ஓவரா கத்திட்டு இருக்கா அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது, டே கம்முனிடா இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கா, சரி ஃபர்ஸ்ட் எதுக்கு இங்கே வந்தா, உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படி நம்ம ஹினி கேட்பா. அதுவா என் பேரண்ட்ஸ் இருக்காங்களா, ஊர் சுற்றி பார்க்க போயிட்டாங்களா, கூடவே சாவியுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதான் நான் இங்கே வந்தேங்கிறான். டே உனக்கு எப்படி என் வீட்டோட சாவி கிடச்சிச்சு, முன்னாடி ஒரு பிளேஸில் வைப்பீங்களா, அதான் நான் சும்மா பார்த்தேன், அதே பிளேஸில் இருந்துச்சு, அதான் எடுத்து ஓப்பன் பண்ணி வந்துட்டேங்கிறான். டே தாடா என் சாவியை, நீ இங்கெல்லாம் ஒன்றும் தங்க வேண்டாம், ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. அதெல்லாம் முடியாது, உன் வீட்டில் தான் தங்குவேன், இந்த பெட்டு வரை எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது, சோ இங்க தான் தங்குவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பானா. இவளுக்கு செம டென்ஷன் ஆகுது. சும்மாவே வேலை போகுது, இதுல இவன் வேற நம்ம கிட்ட அட்டகாசம் பண்றானே அப்படின்னு நினைக்கும் போது ஹீரனிக்கு ஒரு ஐடியா வருது. சரி நீ இங்கே தங்கிக்கோ, பட் நீ வந்து என் கூட கான்ட்ராக்ட்ல சைன் போடணும், உனக்கு வேற ஏஜென்ட் இல்லை இல்ல, நான் இனிமே உனக்காக இருக்கேன் அப்படின்னு ஹீரனி சொல்லும் போது, இதனால எனக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். டே உனக்கு என்ன தேவை என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக பண்றேங்கிறா. அப்போனா எனக்கு லவ்வரை இரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு ரொம்ப க்ளோஸாக வருவானா. போடா எனக்கு சிரிப்பு தான் வருது, 3 வருஷத்துல நல்லா காமெடி பண்ணலாம் கற்றுக்கிட்டு இருக்கே அப்படி நம்ம ஹீனி சொல்லும் போது, உண்மையாக தான் சொல்கிறேன் டி, வேணா நிரூபிச்சு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண போக ஹீரோனி தடுத்து, டே இவ்வளோ வருஷமாக நம்ம மீட் பண்ணிக்கிடவே இல்லைல்ல, அதுக்குன்னு இப்படி ஃப்ராங்க்லாம் பண்ணாதடா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன் டி அப்படின்னு ஹீரோ ஷேர் பட்டெல்லாம் கழுத்து ஹீனிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து கிஸ் கொடுக்க வரேன். அப்போ பார்த்து ஃப்ரெண்டு கறி இருக்கல்ல சாச்சா, அவள் வந்துடா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ நான் எதுவுமே பார்க்கலப்பா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஓடிடா. சாச்சா நில்லடி, என்னை காப்பாற்று, இவனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, என்னை காப்பாற்றிட்டே அப்படின்னு கத்திட்டு இருக்க, வாய மூடு அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோனிக்கிட்ட, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இரு அப்படி சொல்லி கேட்குறான். ஏன்னா அவன் ஒரு ஃபேமஸான ஆக்டர்ல, ஸோ அவனை பற்றி காசிப்லாம் இல்லாத போல அதெல்லாம் எழுதுவாங்களாம், அதனால ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, அதுக்கு தான் இப்படி காமெடிலாம் பண்ண அப்படி சொல்வான். இதுக்கா அப்படி ஓவரா சீனை போட்டு இருந்தா தலைவர் காசிப்புக்கெல்லாம் பயப்படுவீங்களா, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன்
அப்படி நம்ம ஹீரோனி சொல்வா. நம்ம ஹீரோ அதுக்கான கான்ட்ராக்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான் போல ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதை கொடுத்து சைன் போடு அப்படி சொல்கிறான். அவளுமே சைன் போட்டு கொடுத்துறா. சைன் போட்டது தான் இவன் அதை டக்குன்னு எடுத்துட்டு போயிடறான். ஹீரோனிக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த கான்ட்ராக்ட்ல எத்தனை நாள் வரைக்கும் போடவே இல்லையே, நான் எத்தனை நாள் வரைக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்டுட்டு இருப்பா. இவன் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலையே, ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கான். லைஃப் லாங் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், இதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரேம் பண்ணி செவத்துலேயே மாட்டி விட்டுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். என்ன அப்படின்னா 2 பேரும் ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோனி இருக்காளா முன்னாடி நின்று பாட்டெலாம் பாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இதை ஹீரோ வந்து இங்கேருந்து பார்த்து சைட்லாம் அடிச்சுட்டு மனசுக்குள்ளேயே சொல்வான், நான் 6 வயசுலேயே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் 6 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் உன்கிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு பல டைம் நினச்சிருக்கேன், பட் முடியல அப்படின்னு இவன் ஹீரோனிக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதியிருப்பான் போல. அதை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ சைடில் ஹீரோனி டைரி இருக்கா, அது கீழே விழுது. அதை ஹீரோ நோட் பண்ணுறான். உடனே எடுத்து பார்க்குறான். அதில் ஹீரோனி வந்து ஒருத்தரை பிடிக்கும்னு எழுதிருக்கிறா. உடனே அது யாராக இருக்கும் அப்படின்னு இவன் அடுத்த பேஜை திருப்பி பார்க்க போகிறானா. பட் அதுக்குள்ளே ஹீரோனி வந்துடா. டேய் பார்க்காதட்டா அப்படின்னு ஹீரோ மடி மேலேயே வந்து படுத்துக்கிறா. அதனால ஹீரோக்கு அந்த பையன் யாருன்னு தெரியல. கடைசியில் எப்படியோ நம்ம ஹீரோனி இருக்கால ஹீரோ கிட்ட சண்டை போட்டு அந்த டைரியை வாங்கிடா. இப்போ ப்ரெசென்ட்ல அதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த பையன் எவனா இருந்தா எனக்கு என்ன, இப்போ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இப்போ ஹீரோனி எனக்கு கிடைச்சிட்டா அதுவே போதும் அப்படின்னு இவன் ஹாப்பியாகி அங்கே இவனோட ப்ரெஷ்ஷும் ஹீரோட ப்ரெஷ்ஷுமே இருக்கா. அதை ஒன்றா கப்பல் மாதிரி வச்சு சந்தோஷமா இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனியை கரெக்டாக வந்து கதவை தட்டுறா. இன்னைக்கு கம்பெனிக்கு கூப்பிட்டு போய் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க தான் ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கா. நேராகிட்டா வாடா, இல்லைன்னு வச்சுக்கோவேன் என்னோட பாஸ் இருக்கான் லூசு பாஸ், அவன் என்ன ரொம்பவும் புள்ளி பண்ணுவான் அப்படின்னு இவன் கதறிட்டு தட்டிட்டு இருக்காளா. ஹீரோ சடனாக ஓப்பன் பண்ணவும் அவன் மேலேயே போய் விழுந்துறா. செம ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோனி இருக்கால மே மருந்து ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. உடனே ஹீரோவா நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கானே அப்படி சொல்லி கேட்பான். இவ தான் மே மருந்து பார்த்துட்டு இருக்காளே, அதனால ஆமான்னு தலையாட்ட. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்க அப்பதான் நார்மலா ஆக்குறா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வா. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் வா கம்பெனிக்கு போவோம் அப்படின்னு கையை பிடிச்சு கூப்பிட்டு போறான். 2 பேரும் கெத்தா அந்த கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சாங் இருக்காலாம் முன்னாடியே நம்ம ஹீரோனிக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு நீ பண்ண தப்புக்கு, அப்போதான் உன்னை பேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருப்பான். பட் நம்ம ஹீரோனி அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா அவள் வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. அது இவனுக்கு தெரியாது. இப்போ அந்த மெசேஜை தான் வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ லின்னோ வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து காமிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அவங்களோட ஆனிவர்சரியாமா, லவ் பண்ணி 1 வருஷம் ஆகிட்டா. முன்னாடி இந்த கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கான். அதான் இவர் வந்து காமிச்சிட்டு இது இனிமேல் தேவையில்ல அப்படின்னு சொல்வாரு. இவனுக்கு கடுப்பாகுது. உடனே ஹீரோனிக்கு மெசேஜ் பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு. ஆனால் ஹீரோனி தான் முன்னாடியே பிளாக் பண்ணிட்டாளே. இப்போதான் இவனுக்கு இந்த விஷயமே தெரியுது. செமையா டென்ஷன் ஆகுறான். அவளுக்கு எவ்வளோ தைரியம், என்னையும் பிளாக் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் அவளை ஃபயர் பண்ண சொல்லுங்க, அதுவும் இன்னைக்கே ஃபயர் பண்ண சொல்லுங்க, அப்போதான் என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்பா அப்படின்னு சொல்கிறான். அவரும் அந்த பாஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஃபயர் பண்ணிருங்கன்னு. இந்த கம்பெனியில் இவன் தான் கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டரா, ஸோ அவன் சொல்கிறத அந்த பாஸுமே கேட்பாங்க. அதான் அவன் இந்த தைரியத்தில் அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ இந்த பாஸுமே கண்டிப்பாக ஃபயர் பண்ணிடுறேன், அவள் இன்னும் ஒரு ஆக்டர் கூட கூப்பிட்டு வந்து சைனே வாங்கலை கான்ட்ராக்டில், ஸோ அவள் வந்ததும் ஃபயர் பண்ணிடுறேன் அப்படி சொல்லி வைக்கவும் நீ கரெக்டாக வந்துடா, நீ கரெக்டாக வந்திருக்காமா, இந்த மாதத்தில் நீ எந்த ஆக்டரை கூப்பிட்டு வந்து கான்ட்ராக்டில் சைன் வாங்கலை இல்லையா, ஸோ அதனால் கம்பெனிலேருந்து உன்னை ஃபயர் பண்ண முடிவு எடுத்தாச்சு அப்படி சொல்லும்போது அட இருங்க பாஸ், நான் வந்து ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், அவங்கள பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணி கூப்பிட்றா. அதுக்குள்ளே இவர் சாங் அவங்களே உன்னை ஃபயர் பண்ண சொல்லிட்டாங்க, அவங்களே ரொம்ப ஃபேமஸான ஐடலு, ஸோ அவரை சொல்கிறதான் கேட்க முடியும், நீ சும்மா ஸ்ட்ரீட் ஆக்டரு, அதுக்கு ஃபேமஸே இல்லாத ஒரு ஆக்டரில் கூப்பிட்டு வந்து எங்களை ஏமாத்தாத அப்படின்னு இவர் பட்டுக்கு சொல்லிட்டே இருக்காரா. நம்ம ஹீரோனியும் உன்னை ஸ்ட்ரீட் ஆக்டர்னு சொல்கிறாங்க பாரு, வெயிட் பண்ணு அவருக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்வான். இவர் பேசாம நீ சாங் கூட போய் ஒர்க் பண்ண, அப்போ எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கனா, அதை பார்த்துட்டு இவர் ஷாக்கு. ஏன்னா ஹீரோ ரொம்ப ஃபேமஸான ஆக்டரு, அது மட்டும் இல்லை அவங்க கம்பெனியை பாருங்களேன் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ ஃபோட்டோ தான் இருக்கு. இவர் வேற தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரா, ஹீரோ பார்த்ததுமே ஷாக்கில் ஹீரோ மேலேயே துப்பிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கல அந்த ஃபைலை வச்சு தடுத்துறா. அவர் ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாரு, சாரி நீங்கன்னு தெரியாமல் வாயை விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோனிக்கிட்டமே சாரி கேட்க, நீங்கள் ஹீரோனே ஃபயர் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஐயோ அப்பெல்லாம் இல்லை, ஹீரோனி தான் இனிமேல் இந்த கம்பெனியோட ஹெட்டு அப்படின்னு சொல்ல, அப்போ சேலரி 10 டைம்ஸ் உனக்கு இன்க்ரீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கான்ட்ராக்டில் சைன் போடுவீங்களா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஹீரோ வந்து 2 கண்டிஷன் சொல்கிறான். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோனி மட்டும் தான் ஹீரோக்கு இன்சார்ஜாக இருக்கணுமா, வேற யாரும் வேண்டாமா, 2வது ஹீரோ
ஹீரோனி எப்போ ரிசைன் பண்றாளோ அப்போ என்னோட கான்ட்ராக்ட்டுமே கேன்சல் பண்ணிடுவேன் அப்படி சொல்றான். ஹீரோ சொன்ன 2 கண்டிஷனுக்குமே இவர் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க பேசி முடிச்சு கான்ட்ராக்ட்ல சைனும் போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க 2 பேருமே. அப்போ ஹீரோனி ஹீரோவை புகழ்ந்து தள்ளிட்டு வாரா. ஆனா ஹீரோ பேசாம அமைதியா வாரானா. அதை பார்த்துட்டு டே எப்போதும் ஏதாவது சொல்வா, ஆனா இப்போ ஒன்னும் பேசாம அமைதியா வாரா அப்படி நம்ம ஹினி கேட்பாலாம். நீ அந்த சாங்கை லவ் பண்ணியிருக்கா, அந்த லவ் பண்ண விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்கு சொல்லலாம், கடைசியில் பிரேக்கப் வரைக்கும் போயிருக்கு, பட் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு கோப்பிட்டு போக ஹீரோனி இவனை சமாதானப்படுத்த கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் போடுறா. பட் ஹீரோ வந்து கண்டுக்காம போக பாப்பானா. இவ காலை பிடிச்சு வச்சுட்டு இப்போ நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன், இப்படியே என்னை விட்டுட்டு போக போறியா அப்படி நம்ம ஹீரோனி கேட்பாளா. சரி எந்த தொலை அப்படி சொல்வான். கோவலாம் போயிட்டுலாம். ஆமா ஆமா ஆனா இனிமே எதுவும் என்கிட்ட இருந்து மறைக்க கூடாது ஓகேவா அப்படி சொல்வா. அவனும் சரின்னு சொல்லிட்டு பட் ஒரு சீக்ரெட் இருக்கு, அது நீ தான் அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கும் ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு. ஸ்கூல் படிக்கும் போது அந்த டைரியில ஹீரோவோட நேம் தான் எழுதிருப்பா. பட் அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அது அதுல இருக்கும். அதை பார்த்தோன்னே இவ கொஞ்சம் சோகமாக்கிடுவா. ஏன்னா அந்த லவ் லெட்டர் முன்னாடில இருந்து இருக்கு, ஹீரோனிக்கிட்டயுமே அவன் கொடுத்த மாதிரி இல்லையா, அதனால இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. அவனுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம மேல இல்ல அப்படின்னு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது, எனக்கு பிடிச்சவன் இப்ப என் கூட இருக்கானா அதுவே போதும் அப்படின்னு ஹீரோவை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவா. அந்த டைம்ல அவன் புக்கு படிச்சுட்டு இருப்பானா. இப்ப வாரம் அப்படி சொல்லிட்டு அந்த புக்கை வந்து கபோர்டுக்குள்ள வைக்க போவான். அப்போ ஓப்பன் பண்றானா, அதுல ஹீரோட டைரி வந்து கீழே விழுது. இது அந்த டைரில ஐ ஜாலி, அவ எந்த பையனை லைக் பண்ற நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு அவன் ஓப்பன் பண்ணி பாக்குறான். அதுல நம்ம ஹீரோ பத்தி தான் எழுதி வச்சிருக்கிறா. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஹீரோட டெஸ்ட்மேட்டா வந்தது, அடுத்து ஹீரோட சாப்பாடு சாக்லேட் எல்லாம் திருடி சாப்பிடுறது, அப்புறம் ஹீரோ வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுனது அப்படின்னு அந்த டைரியில எழுதி வச்சிருக்கிறா. கடைசியா நம்ம ஹீரோனிக்கு ஒரு பையனை பிடிக்கும்னு எழுதி வச்சிருப்பல்ல, அதையும் பாத்துறான். பார்த்துட்டு அடுத்த பேஜ் திருப்புறான், அந்த பையனோட நேம் இருக்கும் அப்படின்னு. அதுக்குள்ள நம்ம ஹீரோனி இருக்காளா, ஹீரோவை கூப்பிட்டே ரூமுக்குள்ள என்டர் ஆகுறா. ஐயே இந்த பிசாஸ் வேற வருது ஏதாட்டும் சொல்லுமே அப்படின்னு அவன் எடுத்த இடத்துலயே அந்த டைரியை வச்சுட்டு எதுவும் பண்ணாத மாதிரி கேஷுவலா நிக்கிறான். டே வாட சாப்பிட்ட, சரி சரி வாரே வாரே நீயும் வா அப்படி சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு போயிடான். அங்க போய் 2 பேருமே குட்டியா ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. நான் யார் ரூம்ல தான் தூங்குவேன், நீ போய் கெஸ்ட் ரூம்ல போய் தூங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது ஆஹா என்னால அங்க தூங்க முடியாது, நான் இங்க தான் தூங்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க கியூட்டா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் சீனுக்கு ஆக்ட் பண்ண போல. அதுக்காக அவ என்ன பண்றானா, நம்ம ஹீரோனி கூட தான் நடிப்பேன் அப்படின்னு அவளால நிக்க வச்சு நீ மூவ்லாம் ஆகாத அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஹீரோனி ஒரு பொக்கையை வச்சு அப்படியே வலிக்கிட்டே வந்து ஹீரோ கழிக்கிட்ட விழுந்தா இல்லையா, அதே மாதிரி ஹீரோவும் வலிக்கிட்டே வந்து ப்ரொபோஸ் பண்றான். செம சூப்பராகவே இருக்கும் இந்த சீனை பார்க்கும்போது. டேரக்டருமே செம செம ஃபீலிங் கூட ஒரிஜினலாகவே இருந்துச்சு. அப்படி ஒரு பக்கம் பாராட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனிக்கா கடுப்பாகுது. ஏண்டா என்னை டீஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு பின்னாடியே துரத்தி துரத்தி அடிக்க போறா. இவளுடைய சவுண்ட் வந்து இந்த சாங்குக்குமே கேக்குதா, அவனுக்கும் அந்த இடத்துல தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது போல. இப்போ ஹீரோனி தன்னை தான் பார்க்க வரோல அப்படின்னு இந்த லின் கிட்ட கேக்குறான், ஹீரோனி வாரே சொன்னாலா அப்படின்னு. இல்ல சார் அவங்க ஹீரோக்கு ஏஜென்ட் ஆயிட்டாங்க அப்படி சொன்னதும் சமக்கோ வருது. அதே சமயம் நம்பவும் முடியல, எது அவன் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்லா, இவ கூட எப்படி கான்ட்ராக்ட்ல சைன் போட ஒத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சமக்கோ வருது. இப்பவுமே அவளை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். இங்க ஹீரோக்கு வேத்தெல்லாம் கொட்டுது போல. உடனே டைரக்டர் வந்து அதை தொடையுமா அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணும் தொடைக்க போகுதா. நம்ம ஹீரோக்கு வந்து மற்ற பொண்ணுங்கெல்லாம் தொடச்சு விடுறது பிடிக்காது போல, அது எப்போதுமே அலோ பண்ண மாட்டானா. அதனால இந்த பொண்ணு கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை கூப்பிட்டு தொடைக்க சொல்றான். அவளும் தொடச்சு விட்டுறா. ஹீரோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா இந்த சாங்குமே வந்து இதெல்லாம் பார்த்து கடுப்பாக்குறான். ஹீரோவும் அவன் நிக்கிறத பார்த்துட்டு அவனை வெறுப்பேத்த ஹீரோனி கிட்ட ஹீரோனி இந்த பக்கமா தொட அந்த பக்கமா தொட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவனுக்கு வெறி ஆகுது. உடனே இங்க வரனா நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட எனக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வா தாகமா இருக்குன்னு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். அவ போன பிறகு இவன் வந்து அப்படியே ஹீரோனி கிட்ட என்ட்ரு ஆகுறான். ஆனா நம்ம ஹீரோவா மூடிட்டு எதுக்கு வந்தியோ அதை சொல்லு அப்படின்னு கேட்பான். இவனுக்கு அசிங்கமா போயிடும். ஆனாலும் அவன் எதுவும் நடக்காத மாதிரி ஹீரோ கிட்ட சீனியர் வெண்ணை ஏஜென்ட ஏத்துக்கிறாதீங்க, அவ சரிப்பட்டு வரமாட்டா, நான் வேணா ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படி சொல்வான். ஹீரோனி என்னோட ஏஜென்ட், நீ சொன்ன உடனே நான் வேண்டான்னு சொல்லிடணுமா, போடா அப்படின்னு சொல்ல. ஆமா சீனியர், அவளுக்கு இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, அப்படி உங்க 2 பேருக்கு இடையில என்னதான் இருக்குது அப்படி இவன் கேட்பான். அதான் அவ என்னோட ஆளு அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது என்ன சொல்றீங்க, ஹீரோனி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு இவன் கோவப்படுறான்.
சொல்றான். அதெல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடிப்பா, அதான் நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறதுக்கு நான் அதை ஏத்துக்கலையே அப்படி சாங் சொல்றான். நீ ஏத்துக்கலன்னா என்னப்பா, அதான் ஹீரோனி ஏத்துக்கிட்டலே. அது மட்டும் இல்ல, நீ ஹீரோனே சீட் பண்ணிருக்கா அப்படி சொன்னது இவனுக்கு கோவம் வருது. நீ ஓவர கனவு கட்டெல்லாம் காணாத, ஹீரோனி என் மேலதான் ரொம்பவே லவ் வச்சிருக்கா, அவ என்ன மட்டும் தான் லைக் பண்ணுவா, உன்னெல்லாம் லைக் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு ஃபேமஸான ஆக்டர், சப்போஸ் உங்க 2 பேரையும் வச்சு ஒரு காசிப் வந்தா உங்களுக்கு தானே அவமானம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் இந்த உலகத்துக்கே கத்தி சொல்வேன், ஹீரோனி தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவனும் சமய கோவப்படுறான். அது எப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இவன் ஆட்டையை போட்டு பார்க்குறான் அப்படின்னு சமய கோவப்படுறானா. இந்த லின் இருக்கார்ல, அவ தான் இழுத்துட்டு போறாரு. அவன் போன பிறகுதான் நம்ம ஹினி வருவாளா. பட் நம்ம ஹீரோ வந்து அந்த சாங் சொல்லியிருப்பான் இல்லையா, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறான். என் மேலே தான் அவளுக்கு ரொம்பவே லவ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதுதான் நம்ம ஹீரோனியும் டே இந்தா அப்படின்னு ஜூஸ் கொடுத்துட்டு, ஏன்டா சோகமா இருக்கா, சிரி அப்படி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே இவளை லாக் பண்ணிட்டு, நீ எதுக்கு சாங் கூட டேட்டிங் பண்ணலாம் ஒத்துக்கிட்டா அப்படி சொல்லி கேட்கும்போது இவளை ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேமஸான நடிகனாக இருக்காங்க, அப்புறம் போய் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், 3 வருஷம் கழிச்சு நான் வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பான் நம்ம ஹினிக்கிட்ட. அவளால் ஏற்றுக்கிட்டே முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேருக்கும் தெரியும் இல்லையா, 2 பேருமே எளியும் புனிமே சண்டை போடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு 2 பேருக்குமே பாசம் இருக்கும். அது மட்டும் இல்லை, 2 பேருக்குமே லவ் இருக்கும். அதுக்கு தான் இவளால் ஹீரோ பிரிஞ்சு போகிறத தாங்கிக்கவே முடியல. அப்படியே அழுதுகிட்டே இருப்பாளா. ஹீரோ தான் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறான். நான் ப்ராமிஸ் பண்ணி தாரேன்டி, அங்கே ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் தான் பண்ணுவேன், யார் கூடயும் ரொமான்ஸ் பண்ண மாட்டேன், டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். அவளுமே அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி தான் டேட்லாம் பண்ணாமல் இவன் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ மட்டும் ஹினிக்கு அனுப்பி விடுவான். அவளும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ அவனோட ஃப்ரெண்டு சாச்சா இருக்கலாம், அவளை வந்து ஹீரோனி லூஜின் வீடியோவை பார்க்குறா, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அது மட்டும் இல்லை அவரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுறா. அதில் ஹீரோ ஒரு பொண்ணு கூட சிரிச்சிட்டு போன மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோனிக்கு மனசெல்லாம் உடஞ்சிருது. நீ ப்ராமிஸ் பண்ணி தந்தாலா, பின்ன இப்படி பண்ணிட்டா, நான் மட்டும் தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் ஃபீல் பண்ண. அந்த டைமில் தான் கரெக்டாக சாங் வந்து மெசேஜ் பண்ணுறான், நான் உன்னை லைக் பண்ணுறேன், நாம வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இவன் சொல்லியிருப்பானா. இவளும் ஹீரோ மேலே இருக்கிற கடுப்பில் ஓகே சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் சாங்கை ஹீரோனி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆனால் சாங் வந்து ஹீரோட லவ்வை மதிச்சதும் கிடையாது, ஒரே சீட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். அதனால தான் நம்ம ஹீனி பிரேக்கப் பண்ணியிருப்பா. இப்போ ப்ரெசென்ட்ல அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஏன்னா அவனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல இவனுக்கு கடுப்பாக்குது. எதுக்கிட்டு ஏமாத்தினா, அப்போ ஏற்படல வச்சு ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆனால் நீ தான் ஃபர்ஸ்ட் ஏமாத்தினா, அங்கே ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணுவேன், நோ ரொமான்ஸ் நோ டேட் அப்படிலாம் சொன்னீங்க, பட் இது என்னது அப்படின்னு அந்த ஃபோட்டோ காட்டி, அந்த பொண்ணுக்கு வர நீ டெடி பேர் வேற வாங்கி கொடுத்துருக்கியே அப்படின்னு நம்ம ஹீனி கேட்பாளா. ஹீரோக்கு சிரிப்பு வருது. என்ன மேடத்துக்கு ஜெலஸா? அப்படிலாம் இல்லையே, நீ தான் ஏர்போர்ட்டில் வச்சு ப்ராமிஸ் பண்ணா, அதான் கேட்டேன் அப்படின்னு சமாளிக்க, என்ன அடிக்காத பொறாம தானே அப்படி சொல்லி கேட்பான். இவ கடிச்சு விட்டுட்டு ஓடிடுவா. வீட்டுக்கு வந்த பிறகு கூட சமைய புலம்புறா. ஏண்டி எதுக்கு அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டா, இனிமே அவன் நம்மளை பற்றி சிரிப்பாலாம் அப்படின்னு புலம்ப. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துறான். ஹீரோனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான் போல, ஸ்பைசியான சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வா சாப்பிட அப்படி சொல்லி கூப்பிட. இவளுக்கு அங்கே போகணும்னு தோணுது. பட் அங்கே போனால் இவன் சிரிப்பானே அப்படின்னு எங்கே இருக்க. ஹீரோவோ, நான் யார் மேலேயும் லவ்ல விழவே இல்லை, அது என்னோட கசின், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்னோட கசினுக்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவன் ஃபோன் பண்ண போக, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் நம்புகிறேன், எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல, ஹீரோ ஹக் பண்ணிட்டு, சாரி என்னால தான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படி சொல்லிட்டு டெடி பேரை எடுத்து காட்டுறான். உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனியோ இதை வாங்க தான் நீயும் உன்னோட கசினும் போனீங்களா அப்படி சொல்லி கேட்க, ஆமாப்பா உனக்கு வாங்க தான் போனோம், பட் எனக்கு சூஸ் பண்ண தெரியாதா, அதான் என் கசின் வேற அப்புறம் படிச்சிருந்தா, ஸோ அவளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன், ஆனால் அதுவே இந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, சரி நான் சாப்பிட போறேன்ப்பா அப்படின்னு அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிடா. அதுக்கப்புறம் நைட்டு அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு அப்படியே தூங்கிறா. இங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேக்கு. நம்ம ஹினி அந்த ஃபோட்டோவை காமிச்சிருப்பா இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு ஆப்வியஸ்லி அவளுக்கு ஜெலஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை அவன் நம்மளை தான் லைக் பண்ணுறோம்ல அப்படின்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த டைரி தான் ஞாபகம் வருது. அதில் யாரையும் லைக் பண்ணுறேன்னு எழுதி வச்சிருக்கலா, அந்த பையன் நேம் என்னதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஹீனோட ரூமுக்கு தான் பூனை மாதிரி பதுங்கி ஓப்பன் பண்ணி வரான். அப்படி வரும்போது ஹீனோட கிளிப் இருக்கு இல்லையா, அதில் கடந்திருக்கு. இவன் அதில் கால் வச்சிடானா வசமாக குத்திடுது. அவனால் சவுண்ட் போட்டு கத்தவும் முடியல.
அப்படியே கதறிட்டு இருக்கான். அது போக டேபிள்ல போய் காலை வேற இடிச்சுக்கிறானா. அந்த டேபிள்ல இருந்து நம்ம ஹீரோட மேக்கப் பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சுட்டு, ஐயோ இது மட்டும் கீழே விழுந்து சவுண்ட் வந்துச்சுன்னா அவ்வளவுதானே, இவ வேற முழிச்சிருவா அப்படின்னு இவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பிடிச்சிடான். பிடிச்ச பிறகுதான் உயிரே வருது. அதுக்கப்புறம் அந்த மேக்கப் திங்ஸை இருந்த இடத்துல வச்சுட்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் அந்த டைரியை பார்த்ததுமே இவனுக்கு செம ஹாப்பி. ஆனால் அந்த டைமில் நம்ம ஹினி இருக்காளா, லூஜின் அப்படின்னு நம்ம ஹீரோட நேம் சொல்லி கூப்பிட்றா. இவனுக்கு அள்ளி இல்லை, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பின்னாடி எட்டி பார்க்குறான் பயந்து பயந்து. பட் நம்ம ஹினி மூலிக்கெல்லாம் செய்யல, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூக்கத்துல புலம்பிருப்பா போல. பெட்ஷீட் வேற ஒழுங்க போடாம தூங்கிட்டு இருக்காளா. அதை பார்த்துட்டு இவனும் அந்த டைரியை அந்த இடத்துலயே வச்சுட்டு ஹினி கிட்ட வந்து, எப்போதும் ஒழுங்க தூங்க மாட்டியா அப்படின்னு அந்த பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு வர்ணிச்சுட்டு அங்கேருந்து போவானா. பட் நம்ம ஹீனிற்கால கையை பிடிச்சு இழுத்துறா. ஹீரோக்கெல்லாம் ரொம்ப நர்வஸா இருக்கு. இதுல வேற இவ தூக்கத்திலே வளர்றா. லூஜின் ஐ லைக் யூ சோ மச்னு. ஹீரோக்கெல்லாம் அதை கேட்டு கனவு லோகத்துக்கு போயிடறான். ஹீரோனி ப்ரப்போஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் தெரியுது, லூஜின் நீ வாங்கி தர ஃபுட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த சிக்கன் அப்படி சொன்னதும் அவ திங்குற மாதிரிலாம் இவன் யோசித்து பார்க்குறான். இங்க ஹீனியை பார்த்தீங்கன்னா ஐ சிக்கன் அப்படின்னு ஹீரோட கையை பிடிச்சு நறுக்குன்னு கடிச்சு விட்டுட்டு இருக்கா. பாவம் பையன் வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். நீலாம் மனுஷியாடி, நான் வாங்கி தந்த சாப்பாடு மட்டும் பிடிச்சிருக்கு, ஆனா என்ன மட்டும் பிடிக்கலையா, சீக்கிரமா பாருடி உன்னை லவ்ல விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தில அழகா கிஸ் கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து போவான். அவன் போன பிறகுதான் லூஜின் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படி சொல்வா. தென் அடுத்த நாள் ஆகுதா, ஷூட்டிங்கில் நம்ம ஹினி சாப்பிட்டு இருப்பாளா. அவகிட்ட அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறான். சிக்கன்லாம் வாங்கி கொடுக்கானா. டே எப்படிடா உனக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. நேற்று நைட்டு கூட இது திங்குற மாதிரியே கனவு வந்துச்சு, அது செம்ம சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லி இவ சாப்பிட்டுட்டு இருப்பாளா. ஆமாடி கடிச்சது என் கையில நல்லதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்களா. அந்த டைம்ல இந்த சாங் இருக்கான்ல, அவனை வந்து என்னை உள்ள விடுங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும், அவள் உள்ளதான் இருக்கா அப்படி சொன்னா காட்சி விட மாட்டுக்காங்க. நான் ஒரு ஸ்டார் அப்படி சொல்லி பார்க்குறேன், அப்பனாலும் விட மாட்டுக்காங்க. ஹீரோ ஹினிக்கிட்ட லாஸ்ட் டைம் உன்னை பார்க்க வந்தான், நான் அவன் கிட்ட நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன்னு சொல்ல, டே ஏன்டா அப்படி சொன்னா, பிறகு உன்னை பத்தி ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமே அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல அதை பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன், வா இன்னைக்கு அவன் முன்னாடி போய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான் அப்படின்னு ஆக்டிங் பண்ணுவோம், அப்பதான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டான் அப்படின்னு ரெண்டு பேருமே கையை ஒன்னா பிடிச்சி போய் அவன் முன்னாடி போய் நிற்பாங்களா. இவனுக்கு கடுப்பாகுது. இவங்க வந்து சாங் முன்னாடி கப்பிள்ஸ் மாதிரி எவ்வளோ ஆக்டிங் போட்டாலும் சாங் வந்து நம்பவே மாட்டுக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினி வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை இவன் கண்டுபிடிச்சிட்டான் போல. அதை சொல்லி நீங்கள் நடிச்சதெல்லாம் காணும், நான் ஆல்ரெடி உங்களை பற்றி விசாரிச்சிட்டேன், நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஹீரோனி நான் இனிமே உன் ஃபீலிங் எல்லாம் மதிச்சு நல்லபடியாக உன்னை பார்த்துக்கிறேன், என் கூட வா அப்படி சொல்லி கூப்பிடுவானா. டே நான் எப்போடா, நாம தான் பிரேக்கப் பண்ணியாச்சே, இனிமே ஹீரோ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது இவன் நம்பவே மாட்டுக்கான். நீ நம்ப மாட்டிக்கியா, சரி ஓகே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ கண்ணத்துல இவ கிஸ் பண்ணவே ஹீரோக்கு செம ஹாப்பி. பாத்தியா இது என்னோட ஆளு அப்படின்னு சாங் கிட்ட கண்ணாலே காட்டுறான். சாங்குக்கெல்லாம் வெறியாகுது. அப்படியே நம்ம ஹீரோவை அடிக்க வர நம்ம ஹீரோ வந்து அவனை பிடிச்சு வந்த வெளியே தள்ளிவிட அவன் ரொட்டேட் ஆகுறான். கரெக்டாக அந்த ஆள் வந்து பிடிச்சாரு. செம காமெடியாக ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினி செம அழகாக கண்ணும் பார்த்துட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்து செம கடுப்பாகி மறுபடியுமே அடிக்க போக அந்த ஆள் தான் பிடிச்சு தூக்கிட்டு போயிடாரு. இங்கே ஹீரோயினி கல்ல நார்மலாக ஆகிறா, ஆனால் ரொம்ப நர்வஸாக இருக்கிறா. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பாளா. எங்கே போகிறா, உனக்கு கிஸ் ஒழுங்காகவே பண்ண தெரில, ரியலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஸில் டேரெக்டாக கிஸ் கொடுக்கணும், வா நான் உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, டே போடா உனக்கு எப்போதும் விளையாட்டு தான் அப்படின்னு ஹீரோனி அங்கிருந்து ஓடிடுவா. நம்மளால பாருங்களேன் கிஸ் கொடுத்ததை நினைச்சு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அப்ப பார்த்து டைரக்டரை வந்து மூவி வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஏதாவது சீனை ஆட் பண்ணுமா அப்படி சொல்லி கேட்கிறாரு. இவன் உடனே ஒரு கிஸ் சீனை வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டைரக்டருக்கு செம ஷாக்கு. ஏன்னா ஹீரோ இப்ப வரைக்கும் ஒரு கிஸ் சீன்ல கூட நடிச்சதே கிடையாதான். அவதான் அதெல்லாம் வேண்டாம், என் கேர்ள் ஃப்ரெண்டை தவிர வேற யாரும் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்பான். இதை டைரக்டருமே கேட்கிறாரு. அதுவா எத்தனை நாள் அப்படியே இருக்கிறது, நம்ம கொஞ்சம் புதுசா பண்ணாதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி சொல்லி சமாளிப்பான். அப்போ நமக்கு ஒரு ஆக்ட்ரஸ் தேவைப்படுமே கிஸ் சீன் எடுக்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த நியூஸ் இன்டர்நெட்ல தீயா பரவுது, ஹீரோ வந்து கிஸ் சீன்ல நடிக்க போறானா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு சாச்சா இருக்கல்ல ஹினிக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த பொண்ணு நானா இருந்தா நல்லா இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. நமக்கு ஏன் கஷ்டமா இருக்கு, அவன் ஒரு ஆக்டர், இது எல்லாமே நார்மல் தான்.
அப்படின்னு அவ சமாதானப்படுத்திட்டு இருப்பா. அப்போ அந்த டைம்ல இந்த சாங் இருக்கான்ல அவனும் வந்து நம்ம ஹீனியை பார்த்து நக்கல் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு சீனில் நடிக்க போறான்ல அந்த நியூஸை கேள்விப்பட்டு தான் நம்ம ஹீனிக்கிட்ட வந்து இவன் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு கிஸ் சீன் நடிப்பான், நாளைக்கு அப்படி இப்படின்னு இருக்கிற சீன்ல நடிப்பான். பாவம் நீ தான் கடைசியில் கஷ்டப்பட போறா அப்படி சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பானா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ரூமரை ஸ்ப்ரெட் பண்ற வேலையை தான் எப்போ பார்த்தாலும் வச்சுட்டு இருப்பியோ, டே போட இங்கிருந்து அப்படின்னு சாங்க நல்லா திட்டி விட்டுட்டு ஹீரோனை கிஸ் சீன்ல நடிக்க கூப்பிட்டு போறான். அவ சொல்றா எனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு. டைரக்டரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீரோவே எல்லாம் பார்த்துக்குருவாரு, நீ ஃபோர்ஸா போய் கிஸ் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீனி தள்ளி விட நேர ஹீரோ கிட்ட போய் விழ. அப்போ அவ மனசுக்குள்ள சொல்றா இது ஒன்றும் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸே கிடையாது, நான் ஆல்ரெடி ஹீரோக்கு கொடுத்துருக்குறேன், அதுவும் என்னோட 18 வயசுல, அதாவது அவ ஸ்கூல் படிக்கும்போது கொடுத்துருக்குறா. 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்களா, அப்போ நம்ம ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டான், அதுவும் ஹீரோயின் ஷோல்டர்ல சாஞ்சி தூங்கிட்டானா. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்கால ஹீரோக்கு கிஸ் பண்ணியிருப்பா. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ எனக்கு கிஸ் பண்ணலாம் வராது அப்படின்னு அங்கேருந்து போக பார்ப்பால. எங்க போறா அப்படின்னு ஹீரோ பிடிச்சு வைக்கிறான். ஆக்சுவலி ஹீரோக்கும் இது ஃபர்ஸ்ட் கிஸ்ஸே கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாளா, அப்போ செம கியூட்டா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு கிஸ் கொடுத்துருப்பான். அதுவும் அவனோட 18 வயசுல தான். இப்போ இதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்ப்பான். இங்க ஹீரோயை பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ற பேர்ல மூஞ்சு காட்டிட்டு இருக்கிறா தவிர ஹீரோ பிடிச்சு கிஸ் பண்ற மாதிரி தெரியல. உடனே டேரக்டரோ எம்மா டக்னி கிஸ் பண்ணுமா அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க ஒரு வழியா ஹீரோனி கிஸ் பண்ணிடுறா. பண்ணி முடிச்ச பிறகு லவ் டைலாக்லாம் சொல்லணும் போல. ஹீரோனி கேட்குறா என்ன லைக் பண்றியான்னு. ஆமா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படி சொல்வான். டேரக்டரோ சூப்பரா சீன் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஹீனிக்கிட்ட ஜாலியா பேசிட்டு இந்த ஃபிலிமை வந்து பார்க்குறான். அவங்க இப்போ ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வந்து பார்க்குறான். டேரக்டரும் சொல்றாங்க சூப்பரா இருக்கு, உண்மையில லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்த மாதிரியே ஆக்டிங் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. அட டேரக்டர் உண்மையாவே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஹீனி சைட் அடிச்சுட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரையும் நம்ம ஹீரோனையும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோனையே சொல்றா ஹீரோவை கிஸ் பண்ணிருப்பா இல்லையா அந்த விஷயத்த சாச்சா கிட்ட சொல்ல. என்னடி சொல்ற உண்மையாவா, எனக்கு பார்க்க அவர் உன்னை லைக் பண்றான்னு நினைக்கேன்டி, நீயே யோசித்து பாரு, உங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை தவிர யாரையும் கிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு, ஆனால் உன்னை கிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துடுறான். ஐயோ ஆயுஸ் 100 தெரியுமா உங்களுக்கு, உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சாச்சா இருக்கல அவ கேட்க வாரா. ஹீரோனி தான் கம்முனு இருடி அப்படி சொல்ல. அதனால அவ வந்து ஹீரோ கிட்ட எதுவும் கேட்கல. சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நீங்க பேசுங்க அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோனிக்கு ஃப்ரெண்டுக்காரி சொன்னதுதான் மனசுல கடந்து அடிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை இவனுக்கு லவ் இருக்குமோ நம்ம மேல அப்படின்னு. ஹீரோ கிட்ட டே என் வீட்டுல எதுக்கிட்டா தூங்குறா, வேற எங்கேயாவது போக வேண்டியதானே அப்படி நம்ம ஹீனி சொல்லும் போது உங்க வீட்டுல தூங்குறதா நல்லா இருக்கு, நல்லா தூக்கம் வருது, அது மட்டும் இல்ல ஃபேன்ஸ் தொல்லையும் இல்ல அப்படி அவன் சொல்வானா. அதான் எனக்கு தெரியுமே இவன் எப்படி என்ன லவ் பண்ணுவான், இந்த காரணத்துக்காக மட்டும்தான் எங்க வீட்லயே இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் டல் ஆகிட்டு 2 பேருமே வெளியே போவாங்களா. வெளியே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சூழ்ந்து நிற்கிறாங்க. ஹீரோ கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்குறாங்க. இதுல வேற ஹீனி பக்கத்துல நிற்கால, அதை பார்த்துட்டு இதுதான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேட்பாங்களா. ஹீரோவும் ஆமான்னு அனௌன்ஸ் பண்ண வருவான். ஆனா ஹீனி இருக்கால டே கம்முனு இருடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறான். என்ன அப்படின்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோவை போட்டு நிறைய குட்டி பசங்க வந்து புள்ளி பண்ணியிருக்காங்க போல, அதுல இருந்து சேவ் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். அப்பமே நம்ம ஹீரோக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துட்டாமா. இப்போ பிரசன்ட்ல ஹீரோ இருக்கால ஹீரோனை அழைக்க தூக்கிட்டு போறான். ஆனா என்ன கடைசியில போக வழி இல்லை போல, ஒரு பிளேஸ்ல நிக்காங்க. ஹீரோ சொல்றான் நம்ம அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவோமே நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அப்படி சொல்லி கூப்பிடுவா. பட் ஹீரோனி வேண்டாம் அப்படின்னு இதுல இருந்து குதிச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்வாளா. அவனும் சரி ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் குதிச்சிருவான். குதிச்சுட்டு சரி நீ குதி நான் உன்னை கேட்ச் பண்றேன் அப்படி சொல்வான். நிஜமா கேட்ச் பண்ணிடுவியா, நான் வெயிட்டா இருக்கேனே. பரவாயில்ல அதெல்லாம் நான் கேட்ச் பண்ணிடுவேன், நீலாம் ஒரு வெயிட்டே கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு வெளியே போலான்னு பார்த்துருக்காங்க போல. அப்பவும் ஹீரோனி வந்து காம்பவுண்ட் செவர்ல இருந்து குதிக்க பார்ப்பாளா. ஹீரோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ஷூ லேஸை கட்டிட்டு வரேன் அப்படி சொல்லியிருப்பான். பட் அதுக்குள்ள சிலிப்பாகி கீழே விழ போக அதை பார்த்துட்டு ஹீரோவோ டக்குன்னு பிடிச்சிடான். அதுல ஹீரோக்கு தான் அடிபட்டிருக்கு. ஆனா அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிடவே இல்லை. ஹீரோனி தான் கேர் எடுத்து பார்த்துக்கிறான். உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, எங்கேயும் அடிபடல அப்படிலாம் சொல்லி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிடுவான். அதுல இருந்து தான் நம்ம ஹீரோனிக்கு ஹீரோ மேலேயே லவ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு குதிக்கிறா. 2 பேருமே ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே 2 பேருமே நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பேசி ரோட்லயே சண்டை பிடிச்சிட்டு போறாங்க ரொம்ப கியூட்டாவே. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கெல்லாம் போனை பார்க்குறான். அதுல நேற்று ரிப்போர்ட்டர்ஸ்
ஸ்டேட்டஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்கல்ல அது போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அழகாக நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் அவள் பண்ண விடலை, அவள் தடுத்துட்டா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹினி வாரா. ஹீரோக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கிறா. அப்போ டேரக்டரும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வர மாட்டாங்களாம், நீயே ஹீரோக்கு டச்சப்லாம் பண்ணி விட்டுருமா நேரம் ஆகிட்டு ஷூட்டுக்கு அப்படி சொல்லிட்டு கொடுன்னு ஓடிறாரு. ஹீரோனிக்கு வேற வழி இல்லை, ஸோ டச்சப்லாம் பண்ணுறா. அப்படி பண்ணும்போது அவளுக்கு கழுத்து வேற வலிக்குதாமா. உடனே ஹீரோ தான் மடியில் பிடிச்சி வச்சிடறான். நீ டயர்டாக இருக்கல, இப்போ மேக்கப் போடு அப்படி சொல்ல இவளும் போட்டு விடுவா. அப்படியே ரெண்டு பேரும் பேசி கிண்டல் பண்ணி விளையாண்டுருப்பாங்களா. அப்போ ஒரு பையன் வந்து நம்ம ஹினி வந்து கூப்பிட்றான் சிஸ்டர்னு. இவன் யாருன்னா இப்போ புதுசாக நியூவாக வருவாங்கல்ல அந்த மாதிரி ஆக்டரு. நம்ம ஹீரோ ரொம்ப பாப்புலரு. இவன் இப்போ தான் வரான். இவன் முன்னாடி வந்து ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருப்பான்ல, அப்போவே இந்த கம்பெனி கூட கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்கான் போல். அதுவும் ஹினிக்கிட்ட நம்ம ஹினியை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே இவனுக்கு லவ் வந்துட்டாமா. இப்போ இவன் வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டான். ஸோ இன்னைக்கு தான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஷூட் இருக்காமா. அதனால தான் நம்ம ஹினியை பார்க்க வந்திருக்கிறான். இப்போது ஹீரோனிக்கிட்டே ஞாபகம் இருக்குதா என்ன அப்படி சொல்லி கேட்குறான். அவளுக்கு ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துட்டு நீ தானே அந்த கூ அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிடா. ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கா செம வெறியாகுது, ரொம்ப ஜெலஸ் ஆகுறான். இதில் வேற இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்டும் வரலையா, அதனால அவனும் நம்ம ஹினிக்கிட்ட எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுங்களேன் அப்படி சொல்லி கேட்பான். நம்ம ஹினியும் சரி ஓகேன்னு போட்டு விட போக அதுக்குள்ளே ஹீரோவோ நானே உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு அவன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் காட்டுறான். ஒழுங்காவே போட்டு விட மாட்டுக்கான். அவனுக்கே வலிக்குது. டே என்னடா பண்ணுறா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டு, ஃபோட்டோலாம் எடுக்க போகிறான், அதெல்லாம் நல்லா இருக்கணும், நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு நானே போட்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோனி தான் போட்டு விடுறா. அப்படி போட்டுட்டு இருக்கும் போதே அவளுக்கு மயக்கம் வந்துடுது. காலையில் சாப்பிடாம வந்திருக்க போல. ஹீரோ தான் தூக்கிட்டு போகிறான். இந்த கூ பையன் இருக்கான்ல அவனுக்குமே கவலையே தான் இருக்கு. ஹீரோ வந்து சாக்லேட்லாம் கொடுத்துட்டு திட்டுறான். அதான் சாப்பிட்டு வரலன்னு தெரியுதுல, பின்ன எதுக்கு அவனுக்குலாம் மேக்கப் போடுற வேலையை பார்த்தா அப்படின்னு கோவப்பட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடான். இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சாச்சா கிட்ட நம்ம ஹினி சொல்கிறா. ஆஹா, அந்த பையன் வந்ததால ஹீரோ கோவப்பட்டிருக்காரா, அப்போ இதுலேருந்து நீ தெரிஞ்சுக்கலாம் ஹீரோ வந்து ஜெலஸ் ஆகிருக்காரு அப்படின்னு. கம்முனிடி கண்டுபிடியே பேசாதா, லாஸ்ட் டைம் இப்படி தான் சொன்னான் ஹீரோக்கு ஒன்று பிடிக்கும் அதனால தான் உன் வீட்டில் தங்கியிருக்காருன்னு. ஆனால் அவன் என்னன்னா அவனோட ஃபேன்ஸ் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க தொல்லை வந்துடும் அப்படின்னு பயந்து என் வீட்டில் இருக்கானம்மா. நீ சும்மா சும்மா பேசாதடி அப்படி சொல்ல அந்த டைமில் கரெக்டாக இந்த கூ பையன் வரான். பாஸ் தான் இவனை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவனுக்கு வேற ஏஜென்ட் இல்லை போல, அதனால நம்ம ஹீரோனி ஏஜெண்டாக இருக்க சொல்கிறாங்க. நம்ம ஹினி முடியாது, நான் ஆல்ரெடி ஹீரோக்கு ஏஜெண்டாக இருக்கேன் அப்படி சொல்கிறா. பட் இவன் வந்து கெஞ்சி கேட்குறான், சிஸ்டர் எனக்கு ஏஜெண்டாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஆல்ரெடி எனக்கே நிறைய ஒர்க் இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம ஹினி சொல்கிறா. ஃப்ரெண்டுக்காரி தான், வேணா ஒரு மாதம் அவனுக்கு ஏஜெண்டாக இருப்பா அப்படி சொல்வாளா. சரி ஒரு மாதம் தான் அப்படின்னு நம்ம ஹினி ஓகே சொல்லிடுவா. இவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அவன் கடுப்பாகிறான். அதுவும் அந்த பையன் தெரிஞ்சதுமே இன்னும் கடுப்பாகிறான். உனக்கு தான் நேரமே கிடைக்காதுல, நீ தான் எனக்கு ஏஜெண்டாக இருக்கல்ல அப்படி நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆமாப்பா அதுக்கு தான் சாட்டர்டே சண்டே மட்டும் அவனுக்கு நான் ஏஜெண்டாக இருப்பேன் அப்படி நம்ம ஹினி சொல்வா. இவனுக்கு வெறி ஆகுது. அவன் அக்கா அக்கான்னு சொல்லி உன்னை கரெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறான்டி, ஏன்டா தப்பா நினைக்கிறா, அவன் மூச்சுக்கு 300 தடவை அக்கா அக்கான்னு கூப்பிட்றான், நீ ஏன் கண்டபடியே யோசிக்கிறா. நான் போகிறேன், நாளைக்கு வேற ஒரு ஷோ இருக்குது அவன் கூட அப்படி சொல்லிட்டு போவாலாம். என்ன ஷோ அப்படி சொல்லி கேட்பான். ரொமான்டிக் லவ் ஷோ அப்படி சொன்ன உடனே இவனுக்கு இன்னுமே கடுப்பாகுது. இவளை மட்டும் தனியாக அவன் கூட விடக்கூடாது அப்படின்னு டேரக்டர் இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணி நாளைக்கு நானும் அந்த செட்டுக்கு வரலாமா அப்படி சொல்லி கேட்பான். ஐயோ சார் நீங்கள் எப்போனாலும் வரலாம், என்கிட்ட பர்மிஷனே கேட்க தேவையில்லை அப்படி சொன்னதும் இவனுக்கு செம ஹாப்பி. தென் அடுத்த நாள் நம்ம ஹினி முழிச்சு ஓப்பன் பண்ணுறால டோரை. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அழகாக கிளம்பி வந்து நிற்கான். ஐயோ பேயின்னு பயந்துடுறா, என்னை பக்கம் பேய் மாதிரியே இருக்குது, கண்ணை திறந்து பாரு, இவ்வளோ அழகான பேய் எங்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு டே ஏன்டா காலையிலே வந்து இம்சை பண்ணிட்டு இருக்கா, என்னாச்சு இப்படி டிப்டாப்பாக கிளம்பி வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும்போது நீ அந்த ஷோக்கு போகிறாளா, அதான் நானே கொண்டு விடுறேன், இன்னைக்கு உனக்கு நான் டிரைவராக இருக்க போகிறேன் அப்படி சொல்ல உனக்கு ஏதாவது ஃபீவர் இருக்குதா இல்லை மண்டியில் அடிபட்டுட்டா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருப்பா. வா அப்படின்னு இவன் இழுத்துட்டு போயிடான். அப்படியே ரெண்டு பேரும் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்ததும் எல்லாரும் அவனை சுற்றி நின்று பேசிட்டு இருக்காங்களா. அப்போ கூ வந்து ஹீரோனிக்கு மில்க் டீ வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு என்னோட சிஸ்டர் அழகா இருக்கீங்க அப்படி சொன்னதும் ஹீரோனி சிரிப்பாளா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஜெலஸ் தான் வருது. இருடி அப்படின்னு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு நேராக ஹினிக்கிட்ட வந்து அதை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவள் வச்சிருப்பாள மில்க் டீ அதை வாங்கி இவன் குடிச்சிடான். டே ஏன்டா இப்படி பண்ணுறா, வெறும் தண்ணியை மட்டும் என்கிட்ட தந்துட்டு நீ மில்க் டீ எடுத்து குடிக்கிறா அப்படின்னு இவா திட்ட. இந்தாடி
குடி கத்தாதா அப்படின்னு இவன் குடுப்பானா? போடா, நீ எச்சி வச்சுதான் நான் குடிக்கணுமா? முன்னாடிலாம் குடிப்பா, இப்போ ஓவரா சீனை போடுறா அப்படின்னு ரெண்டு பேருமே கியூட்டா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குது போல. ஆமா, நாங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு அப்படி சொல்ல. ஓ அப்படியான்னு இவன் கேட்டுட்டு இருப்பான். ஹீரோனியும் வா ஷூட்டுக்கு போவான் அப்படி சொல்லிட்டு போவா. இவன் சீனியர் எதுக்கு இங்கே வந்தீங்க? நானும் சிஸ்டரும் ஒர்க்கிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறோம், அதுக்கு ஏன் நீங்கள் நர்வஸாக பதட்டமாக வந்தீங்க அப்படி சொல்லி கேட்பான். சில பேர் சீட் பண்ணுறதுக்காகவே இருக்காங்க, அதில் வென் மாட்டிடக்கூடாதுல்ல அப்படின்னு இவன் இன்டைரக்டாக இவனை பற்றி தான் சொல்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் கண்ணாலேயே பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் தான் போகுது. என்ன அப்படின்னா ஒரு ஹாரர் மூவியை போட்டு விட்டுருவாங்க போல். அதை மேல் கேஸ்ட் ஃபீமேல் கேஸ்ட்னு ரெண்டு பேருமே உட்காந்து பார்க்கணுமா. இப்போ இது எல்லாத்தையுமே டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களா. பண்ணி முடிச்ச பிறகு இந்த கூக்கு ஏஜெண்டா இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஃபீமேல் கேஸ்டா ஆக்ட் பண்ணணுமா அப்படின்னு டேரக்டர் சொல்றாங்க. அவனுக்கு ஏஜெண்டா இருக்கிறது யாரும் நம்ம ஹீரோனி தானே. ஸோ நம்ம ஹீரோனிக்கு கடுப்பாகுது. இதை பத்தி ஃப்ரெண்டுக்காரி ஒண்ணுமே நம்ம கிட்ட சொல்லலையா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி போட்டு தான் திட்டுறா. இவளுக்கும் வேற வழி இல்ல, ஏன்னா கூக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ, தன்னால எதுவும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோனியுமே ஆக்ட் பண்ண ஒத்துக்கிறா. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரு டார்க் ரூம்ல உட்கார வச்சாச்சு. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு எது ஃபீமேல் கெஸ்ட் ஹீரோனியா அப்படின்னு டைரக்டர் கிட்ட நானும் போலாமா அப்படி சொல்லி கேட்க, நீங்க போனா கண்டிப்பா இன்னும் ஹிட் ஆகும் அப்படின்னு உள்ள அனுப்பிவிட ஹீரோ நான் வந்துட்டேன்னு ஜாலியா வருவான். அப்ப அந்த மூவியுமே போட்டு விட்டுறாங்களா. ஹீரோனி பயப்படுறா. ஹீரோ இதை பார்த்துட்டு கலாய்க்கிறான். முன்னாடி ஒரு ஹாரர் மூவியை பார்த்துட்டு என் கூட வந்து தூங்குனாலா, இந்த தடவை தூங்கிக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கலாய்க்கிறான். நான்லாம் பயப்பட மாட்டேன்ப்பா அப்படின்னு வீரவசனமா பேச, ஆனா அடுத்த செகண்டே ரொம்ப பயந்து ஹீரோ ஷோர்டலே சாஞ்சி ஹீரோவை இறுக்கமா பிடிச்சிக்கிடுவா. ஹீரோக்கு ஹாப்பி, ஆனா இவனுக்கு தான் ஜெலஸ் ஆகுது. இவன் உடனே சிஸ்டர் எனக்கும் ஹாரர் மூவினா பயம், நம்ம வேணா கையை பிடிச்சிக்கிடலாமா அப்படி சொல்லி கேட்பானா. ஹீரோவோ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நடுவில் போய் உட்காந்துட்டு, என்ன தம்பி பயமா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ செம அட்டகாசம் பண்றான். பார்க்காத இப்ப பேய் வந்துடும் அப்படின்னு அவனை ஒரு வழி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஷோலாம் முடிஞ்சிட்டு போல வெளியே போகலான்னு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹினி மட்டும் அதிலே வயிற்று பிடிச்சிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடான் இவளுக்கு இந்த நாள் தான் பீரியட்ஸ் வரும்னு. ஸோ அவனோட கோட்டெல்லாம் எடுத்து போற்றி விட்டுட்டு தூக்கிட்டு போகிறான். நேராக பாத்ரூமில் கொண்டு தான் விடுறான். வெயிட் பண்ண தேவையான பொருளை வாங்கிட்டு வரேன்னு இவன் போக பார்ப்பானா. பட் இவன் இருக்கான்ல, சீனியர் நீங்கள் போகாதீங்க, நான் போகிறேன், நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஆக்டரு, ஸோ அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பற்றி காசிப்லாம் எழுதுவாங்க, பிறகு உங்களுடைய ரெப்புடேஷன்லாம் போயிடும் அப்படி சொன்னதும் ஹீரோயினியை பற்றி நினச்சி பார்த்துட்டு பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்வான். தென் அடுத்த செகண்டே ரெண்டு பேருமே கடைக்கு வந்தாச்சு. எது வாங்கலான்னு வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இது கூட உனக்கு தெரியாத சீனியர் அப்படின்னு இவன் கலாய்ச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ போட்டு. அப்புறம் ஒரு வழியாக பேடை வாங்கிட்டு நம்ம ஹீனிக்கிட்டேயுமே கொடுத்துறாங்க. ரெண்டு பேருமே அந்த வாசல் கிட்ட நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியுமே வராளா. ஹீரோ வந்து டக்குன்னு தூக்கிட்டு ஷூட்டிங்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் தான் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான். நம்ம கூக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அப்புறம் ஹினியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பாத்ரூமில் விடுவான். அவன் நான் குளிக்கணும் நீ வெளியே போ அப்படி சொல்ல, நீ இந்த மாதிரி இருக்கா உன்னால முடியாது நானே குளிப்பாட்டி விடுறேங்கிறான். டே கம்முன்னு வெளியே போடா அப்படின்னு வெளியே பற்றி விட்டுருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனியுமே குளிச்சுட்டு வருவா. பட் அவளால் முடியல போல அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடா. இந்த சவுண்டு ஹீரோக்கும் கேட்குது. உடனே டோரை உடைச்சிட்டு ஹினியை தூக்குறான். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறான். பட் அவளோட டவல் இருக்குது இல்லையா, அதை அப்படியே அவந்து கீழே விழுந்துருது. நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கூப்பிட்டு போகிறான். ஹீரோனி சொல்கிறா, டே வேண்டாண்டா, அங்கே மீடியா பீப்புளெலாம் இருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா உன்னோட கரியருக்கு தான் பிரச்சனை வரும் அப்படி சொல்கிறா. என் கரியரை விட எனக்கு நீ தான் முக்கியம் அப்படி சொல்வான். இவளுக்கு டச்சிங் ஆகிக்கிறோம். ஏன்னா முன்னாடி இந்த சாங் கூட நம்ம ஹினி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பா. அவன் சாப்பிட விடாம நைன் கரைஞ்சிட்டு இருப்பான். இங்க ஏண்டி கூப்பிட்டு வந்தா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, மீடியா பீப்புள் பார்த்தா என்ன ஆகும் என்னோட கரியரு, எனக்கு ஃபர்ஸ்ட் கரியர் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்னு கத்திட்டு இருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, அதான் மற்றவங்களுக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசம், எப்போதும் நீ தான் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்வா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டர் வந்து ஹீரோ பிடிச்சி திட்டுறாரு, நீ தானே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு, அவள் டயட்டில் இருக்கேன்னு இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்கிட மாட்டியா, நீலாம் என்ன பார்ட்னரோ அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி இருக்கல்ல சாச்சா, அவள் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறா. உங்கள் ரெண்டு பேரும் நியூஸ் தான் தீயா பரவுது இன்டர்நெட்டில், ஹீரோனி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படி
அப்படின்னு போட்டிருக்கு, நிஜமாவா அப்படி சொல்லி கேட்பா. இல்லப்பா அவளுக்கு வயிறு வலி அப்படி சொன்னதும், அது மட்டும் இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோனி தான் அப்படின்னு இன்டர்நெட்ல போட்டிருக்கு, உங்க ரெண்டு பேரை பத்தி தான் காசிப்பே ஓடுது அப்படி சொன்னதும் ஹீரோக்கு செம ஹாப்பி. அந்த நியூஸை எடுத்து பார்த்துட்டு வெக்கப்படுறான். வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு ஹீனி கையை பிடிச்சி, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி சொல்லி சிரிப்பான். அப்போ பார்த்து இருக்கான்ல, ஹீரோனிக்கு ஃபோன் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்ணி பேசுறான். டே எதுக்குடா கால் பண்ண அப்படின்னு. இல்ல சிஸ்டர் நல்லா இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்பான். அதை கேட்டுட்டு, இன்டர்நெட்ல இப்போ நியூஸ் போகுது இல்லையா, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறேன், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி போனை வச்சிடான். ஹீரோ அதெல்லாம் வேண்டாடா அப்படி சொல்ல வந்திருப்பான். பட் அவன் அதுக்குள்ள கட் பண்ணிருப்பானா. ஹீரோக்குலாம் செம டென்ஷன் ஆகுது. நல்லா தானே போயிட்டு இருக்கு, இவன் ஏன் ஊடையில வந்து கெடுக்கிறான் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பான். இப்போ இவன் என்ன பண்றான்னா, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர சொல்லி, அவங்க எங்களுடைய ஏஜென்ட், ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, எங்க ஏஜென்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவர் கேர் எடுத்து பாத்துக்கிறாரு, மற்றபடி எதுவும் கிடையாது அப்படி சொல்றான். ஹீரோக்கெல்லாம் என் சந்தோஷத்துல மண்ணலி போட்டுட்டானே அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறான். அந்த டைம்ல தான் நம்ம ஹினி முழிக்கிறா. அவளுக்கு ஹீரோ ட்ரெஸ் இல்லாம பார்த்ததுதான் ஞாபகம் வருது. உடனே ஷை ஆகுறா. ஏ வெளியே வா, ஏன் கூச்சப்படுறா, வேணா நீனும் என்ன ஷர்ட் இல்லாம பாத்துக்கோ அப்படின்னு இவன் சட்டையை கழுத்த போக, அப்போ அந்த டைம்ல இந்த வந்துறான். டே ட்ரெஸ்ஸை கீழே இருக்கட்டா அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட்டு கிட்ட தான் பேசுவான். அவன் சிஸ்டர் இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு ஆப்பிளை வெட்டி கொடுப்பானா. அதை பார்த்துட்டு ஹீரோவோ நானே வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அதை வாங்கி வெட்டுறான். தோலை மட்டும் சீவான்னு பார்த்தா ஃபுல்லாகவே வெட்டி போட்டுருவான் போல. டே எதுக்கடா இந்த வீண் வீராப்பு, உனக்கு வெட்டவே தெரியலடா அப்படின்னு ஹீரோனி கலாய்க்க, நம்ம தான் சீனியர் இது கூட தெரியலையா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அவன் தான் வெட்டி கொடுப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அப்படி பேசும்போது தான் நம்ம ஹீரோனிக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இன்டர்நெட்ல வைரல் ஆச்சுல்ல, அந்த நியூஸை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு தான் கேண்டில் பண்ணியிருக்கான், கிளியர் பண்ணியிருக்கான்னு ஹீரோனிக்கு இப்போதான் தெரியுது. உடனே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா. தென் நைட்டு நம்ம ஹீரோ வந்து அதிலே தூங்கிறான். ஹீரோனி வந்து வீட்டுக்கு போ அப்படி சொல்வா. அவனும் சரி ஓகேன்னு போறான். என்னப்பா நம்ம போன்னு சொன்னதும் பொசுக்குன்னு போயிட்டான், நாம தான் தப்பா கற்பனைலாம் வளர்த்துட்டு இருக்கோமோ அப்படின்னு இவ கொஞ்சம் சேட் ஆக, நான் போல இங்கே தான் இருப்பேன், சேடெலாம் ஆகாத அப்படி சொல்லிட்டு சோஃபாவில் படுக்க போக, நீ பெட்லேயே படு அப்படி சொன்னதும், உண்மையாவா, ஆமாம் நீ இதில் படு நான் சோஃபாவில் படுக்கிறேன் அப்படி சொன்னதும், ஆஹா ரெண்டு பேரும் இதிலே படுப்போம் அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோனி ஹக் பண்ணிகிட்டே படுப்பான். இவளுக்கு ஹார்ட் பீட்லாம் எகிற ஆரம்பிச்சிட்டு, எது நம்ம ஹார்ட் பீட்டாக இப்படி துடிக்குதா அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருப்பா. ஏன் உன் ஹார்ட் ஏன் இப்படி துடிக்குதா அப்படின்னு ஹீரோ கேட்பானா. என் ஹார்ட்லாம் கிடையாது உன்னோட தான் இருக்கும் அப்படின்னு இவன் சமாளிப்பா. அப்படியா வேணா கேட்டு பார்க்குறியா துடிக்குதான்னு அப்படின்னு அவள் கையெடுத்து இவன் ஹார்ட் பக்கத்துலேயே வைக்க, இவனுக்கு ஃபாஸ்ட்டாக துடிக்குது. உடனே இவா வெக்கப்பட்டா அப்படியே படுத்துடுறா. ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நம்ம பக்கத்தில் இருக்கும்போதே துடிக்குதுன்னா ஸோ கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டுல அப்படின்னு ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ ஒரே பெட்டில் படுத்ததை சாச்சா கிட்ட அடுத்த நாள் சொல்கிறா. அவள் ஏதாவது சம்திங் நடந்துச்சாட்டி அப்படி சொல்லி கேட்க, எப்போதும் நல்லதாகவே யோசிக்க மாட்டியா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இந்த சாங் இருக்கான்ல அவன் கோவத்தில் வாரான். அவனுக்கு ஹீரோ ஹீனி ஒரே பெட்டில் படுத்தது தெரிஞ்சிருக்கு போல. அதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நீ ஹீரோ கூட ஒன்றா இருந்திருக்கிறா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஹீனிக்கிட்டே தப்பாக மிஸ்பிக்கப் பண்ண வர ஃப்ரெண்டு தடுத்து பார்க்குறா. பட் அவளையும் கீழே தள்ளி விட்டுறானா. அவன் மயங்கிறா. இன்னைக்கு ஏன் கூட தூங்கு அப்படின்னு ஹீனிக்கிட்ட தப்பாக நடக்க ஹீரோனி கத்துறா. அந்த சவுண்டு ஹீரோக்கு கேட்கவே அவன் டக்குன்னு இங்கே வந்து இவனை செமையாக அடிச்சு போட்டு பான் பண்ணிட்டு நம்ம ஹீனியை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு அந்த சாங் காயப்படுத்திருப்பான் இல்லையா, அந்த மார்க்கை பார்க்குறான். அவனுக்கு இன்னுமே கோவம் வருது. உடனே அவனோட அட்ரஸ் இருக்குல்ல, வீட்டு அட்ரஸ், அதை வாங்கிட்டு அவனை அடிக்க தான் போகிறான். ஹீரோனையும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறா பதட்டமா. ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஃபோன் எடுத்து பார்க்குறா. அதில் சாங் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரியும் அவன் கையில் கட்டு போட்ட மாதிரியும் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்போ ஹீரோ தான் அடிச்சிருப்பான்னு இவளுக்கு தெரியுது. உடனே ஹீரோவை தேடி தான் போகிறா. ஹீரோ வந்து அங்கே தான் சமையல் குடிச்சிட்டு இருப்பான் போல. அவனை போட்டு திட்டுவா. ஏன் இப்படி பண்ண, இதனால உன் ஃபியூச்சர் தானே பாதிக்கும் அப்படிலாம் சொல்லி திட்டுவா. என் ஃபியூச்சரே நீ தான், நான் உன்னை மட்டும் தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு இவன் கிஸ் கொடுத்துட்டே இருப்பான். உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்குடா அப்படின்னு இவன் அடிப்பா. அப்பனாலுமே அவன் உன் கை வலிக்கலல்ல, நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறான். இவளும் நீ ரொம்ப குடிச்சிருக்கா படுப்போ அப்படி சொல்வா. பட் அவன் ஹக் பண்ணிட்டு நான் உன்னை மட்டும் தான் லைக் பண்ணுறேன் அப்படி சொல்கிறா. ஃபர்ஸ்ட் எப்பவுமிலேருந்து என் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும்போது இவன் அப்படியே தூங்கிட்டான் போல. டே எப்போதும் இப்படி தான் பண்ணுறா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் முடிச்ச பிறகு ரெண்டு பேருமே சரக்கு அடிச்சிருக்காங்க போல. அப்போவும் ஹீரோ வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அதிலே தூங்கியிருக்கான்.
இப்போ ப்ரெசென்ட்ல அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தெரியும் எப்போ பார்த்தாலும் நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, ஆனால் அடுத்த நாள் ஆன பிறகு எல்லாத்தையும் மறந்துடா, இதுதான் வழக்கமாகவே வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோக்கு கிஸ் கொடுப்பா. அந்த போதுலையும் இவன் ஹினி தூக்கிட்டு பெட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அப்புறம் என்ன 2 பேருக்குமே ரொமான்ஸ் போகுது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஹீரோ முழிக்கானா. நேற்று பண்ணது எல்லாமே இவனுக்கு ஒரு கனவு மாதிரியே தோணுது. கனவுனே நினச்சிட்டான். ஆனால் ஹினிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு லாஸ்ட் நைட் பற்றி கேட்குறான், என்ன நடந்துச்சு அப்படின்னு. நல்லா குடிச்சிட்டு வந்தா நான் தான் பெட்டில் கொண்டு விட்டேன் அப்படிதான் சொல்கிறா தவிர நேற்று நடந்ததை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டுக்கா. அதனால ஹீரோவும் பெருசாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இதுவே இங்கே சாங் இருக்கான்ல, அவனை வந்து இண்டஸ்ட்ரியை விட்டு பேன் பண்ணியாச்சு போல. இப்போ அவனோட ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அவங்க இந்த விஷயத்த சாங் கிட்ட சொல்லிட்டு நான் புது ஆக்டர் தான் பிடிக்கணும், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இவனுக்கு கோவம் வருது ஹீரோயினி மேலே, செமைய கோவம் வருது. ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் கொல்லணும் அப்படின்னு ஹீரோ இருக்கிற பிளேஸில் தீ வைக்க சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் தூங்கிட்டு இருப்பானா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் முழிச்சு பார்க்குறாங்க, தீயா எரியுது. டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், பெட்டு பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க போல. எல்லாரும் தீ பிடிச்சுன்னு வெளியே ஓடுறாங்களா, அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீனிக்கு தெரிய வருது ஹீரோ இன்னும் உள்ளதான் இருக்கான்னு. உடனே போக பார்க்குறா, பட் இருக்கான்ல, ஹீரோனிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. சிஸ்டர் நீங்கள் போக வேண்டாம், இப்போ ஃபயர் இன்ஜின் வந்துடும், அவங்க சேவ் பண்ணிடுவாங்க அப்படி சொன்ன உடனே ஹீரோனியா என்னை விடு அப்படின்னு அவனை அரைஞ்சிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடா. இதுலேருந்தே இவனுக்கு புரிஞ்சு போயிடுது ஹீரோனிக்கு ஹீரோ மேலே தான் ரொம்ப லவ் இருக்குதுன்னு. இப்போ ஹீனி போகும்போது கூட ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா, ஓப்பன் பண்ண முடியல. உடனே கையை வச்சு உடைக்க ட்ரை பண்ணுறா. ஹீரோ வேண்டாம் நீ போன்னு சொல்கிறான். பட் ஹீனி இருக்கல்ல, உடைச்சி ஹீரோவை சேவ் பண்ணிடுறா. ஹீரோக்கு அடிலாம் படலாம், அவன் ஓகேவா தான் இருக்கான். இப்போ ஹீனியை தான் பார்க்க போகிறான். அங்கே அவள் கையில் இருந்து கண்ணாடி பீஸெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறா. பட் ஹீரோ பார்த்ததுமே ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான் அப்படின்னு சமாளிப்பா. சின்ன அடிலாம் கிடையாது, தையெல்லாம் போடணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஹீரோ கையை காட்ட அப்படி சொல்லிட்டு அந்த காயத்தை பார்க்குறான். பார்த்து ஏங்கி அழுறான். அச்சோ என் செல்லத்துக்கு என்னாச்சு இப்படி அழுறா, இது சீக்கிரமாக சரியாகிடும் அப்படி நம்ம ஹீனி சமாதானப்படுத்துவா. என்னால் தானே உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நீ ஏன் என்ன காப்பாற்ற வந்தா, பின்ன நீ உள்ளே மாட்டிட்டு இருந்தால அப்படி நம்ம ஹீனி சொல்லும் போது சரி இனிமேல் ஃப்யூச்சரில் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவன் ஏங்கி அழுறான். சரி ஹக் பண்ணிக்கோ பாருங்க குறையும் அப்படி நம்ம ஹீனி சமாதானப்படுத்துவா. அப்புறம் டாக்டர் வந்து தையெல்லாம் போட்டு கெட்டெலாம் போட்டு விடுவாங்க. போட்டு விட்டுட்டு தண்ணியில் கைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ டாக்டர் குளிக்கிறது, அது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஐயோ டாக்டர் அது என்னோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ளே ஹீரோவோ ஆமாம் நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டு, நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான். அங்கே போய் அவளை நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறான். அவள் ஷூவெல்லாம் கழுத்தி விடுவான். ஹீரோனி தான் கிண்டல் பண்ணுவா, எவ்வளோ பெரிய ஆக்டரு என் கால் ஷூவை வந்து கழுத்துறான் பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு கிண்டல் பண்ணி விடுவான். இவ உதச்சி விட்டுருவா. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணு அப்படி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது இவன் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டான். மேரேஜே இன்னும் பண்ணல, அதுக்குள்ளே இவன் என்ன ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு காமெடியாக ஆக்டிங் பண்ணுவான். டே போட கம்முன்னு அப்படின்னு விரட்டி விடுவா. இதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறான். இவ சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளா. ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விட போக இவ போடா பார்த்து என்ன சிரிச்சாலா அப்படின்னு மூஞ்சி திருப்பி வைக்க ஹீரோ தான் எப்படியோ காமெடி பண்ணி அவளை சிரிக்க வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவான். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா போல் சோஃபாவில் வந்து படுத்து கிடப்பாளா. ஹீரோவோ நான் உன்னை குளிக்க வைக்கிறேன் அப்படி சொல்ல அதெல்லாம் முடியாது, ஏன் மறந்துட்டியா டாக்டர் சொன்னாங்கல்ல கையில் தண்ணி படக்கூடாதுன்னு. ஆமாம் சொன்னாங்க, அதுக்கு நீலாம் என்னை குளிக்க வைக்க வேண்டாம், நான் சாச்சாவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு ஃபோன் போட போக ஹீரோ அதை அப்பிட்டு நானே பண்ணுறேன், நான் கண்ணை திறந்துலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடறான். ஹீரோக்கெலாம் ஹார்ட் பீட்லாம் எகிற ஆரம்பிச்சிட்டு அங்கே அவளோட கொக்கையெல்லாம் கழுத்தி விடுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்வா. அவனும் கழுத்தி விட இவ வெக்கப்பட்டு ஓடிடுவா. அப்புறம் ஹீரோ கண்ணெல்லாம் கெட்டிட்டு இவளை குளிக்க வைக்கிறதுக்காக உள்ளே வருவான். அதுவும் கெத்த வருவானா ஒரு இதில் இடிச்சிக்கிறான். ஆனால் எப்படியே தடுமாறி ஹீனிக்கிட்ட வந்தா அதுலேயும் தடுமாறி ஹீனி மேலேயே விழுந்துறான். கண்கிட்டு வேற அவுந்துருதா. ஹீரோனி கத்திட்டு இருக்காட்டே எந்திட்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இவனும் எந்திரான், ஆனால் மறுபடியும் விழுந்துறான் கால் வலிக்கு. டே நீ என் கையில் செத்தாடா அப்படின்னு அவள் குளிச்சு முடிச்ச பிறகு ட்ரெஸ் மாத்திட்டு ஹீரோ போட்டு செமையா வெளுத்து எடுக்கிறா. இதுல வேற ஹீரோ வாயை வச்சுட்டு கம்முனி இருக்காம குட் ஃபிகரா இருந்துச்சுப்பா அப்படி சொல்லி கலாய்க்கிறான். இன்னும் அடிக்கிறா.
இவன் அவளை பிடிச்சு கிஸ் பண்ண போக அப்போ அந்த டைமில் ஹீரோயினியோட அப்பா அம்மா வர சவுண்டு கேட்குது. உடனே அவள் இருக்கல்ல ஹீரோவை உதச்சி விட்டுட்டு எதுவும் நடக்காத மாதிரி நிற்கிறா. அம்மா அப்பாவும் இதை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்க ஹீரோனியோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்கிறா. பட் ஹீரோவோ அங்கிள் ஆண்டி நானும் ஹீரோனியும் லவ் பண்ணுறோம், ஹீரோனி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிடுறான். ஹீரோனியா அப்பா அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படி சொல்கிறா. பட் அவர் ஹீரோனி சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து வாங்கவே மாட்டுக்காரு. நாங்கள் மட்டும் இன்னைக்கு வரலன்னா எங்ககிட்டேருந்து கடைசி வரைக்கும் மறைச்சிருப்பீங்களா அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை அங்கிள் ஆண்டி, நான் ஹீரோனியை நல்லா பார்த்துக்கிடுவேன், உங்ககிட்ட சொல்லாதான் தான் நினச்சேன் அப்படியே அவன் பாட்டுக்கு சொல்கிறான். ஹீரோனிக்கெல்லாம் செம கடுப்பாக்குது. டே ஏன்டா போய் சரி தொலைகிறா அப்படின்னா அவனை போட்டு அடிப்பா. அப்பாவும் அம்மாவும் சிரிச்சுட்டு எங்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசுலேயே ஒரு கணக்கு போட்டோம், நீங்கள் 2 பேர் தான் ஒன்று சேருவீங்கன்னு, அதே மாதிரி ஒன்று சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குடும்பமாக உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. அதில் நம்ம ஹீரோவும் அப்பாவுமே நல்லா குடிக்கிறாங்க. ஹீரோ இருக்கான்லாம் அம்மா அப்பா கிட்ட நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறான். இதில் ஹீரோனோட அப்பாவை அப்பா அப்பான்னு உரிமையாக கூப்பிட்றானா, நீ எப்படி எங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை பிடிச்சிட்டு நிற்கிறா. ஏம்மா அமைதியே இருமா, ஹீரோ புள்ளிலாம் பண்ணாத, பாவம்ல ஹீரோ அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இருடி அவங்க போன பிறகு தான் உனக்கு இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பா. அப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோ வந்து ஹினி ஹக் பண்ணுறான். ஹீரோனி திட்டுறா, நான் அவுட் சைடில் மட்டும்தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நடிப்பேன்னு சொன்னேன், ஆனால் நீ என்னென்னா என் பேரண்ட்ஸ் கிட்டவே போய் சொல்லியிருக்கா அப்படி சொல்லி திட்ட. நான் போயெலாம் சொல்லலை, நான் அப்பவுமே சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியா, அப்போ எப்பவுமேலேருந்து என் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. சின்ன வயசில் நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா தெரியுமா, அப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துட்டு அப்படி நம்ம ஹீரோ சொல்வான். டே எப்படிடா உன்னால் மட்டும் எப்படி போய் சொல்ல முடியுது, நீ சொன்ன மாதிரி என்கிட்ட ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸே கிடையாது, என் அம்மாவும் வாங்கி தந்ததே கிடையாது அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது இல்லை இல்லை நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான். சரி அதெல்லாம் விட்டு, அந்த லவ் லெட்டர் என்னை முன்னாடிலேருந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா, ஆனால் அந்த லவ் லெட்டரே என்கிட்ட தரவே இல்லையே, இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீ வேற யாரையும் லவ் பண்ணியிருக்கியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீனி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லவும் இவன் வந்து அது உனக்கு தான் அப்படின்னு சொல்ல வருவான். பட் அதுக்குள்ள மயங்கிறான், போதையில் இருக்கான் இல்லையா அப்படியே மயங்கிறான். ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் இதெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுறா, நீ சொன்ன ஹீரோ நல்லவே வல்லவேன்னு, ஆனால் அவன் என்னன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போனதான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். சொல்ல போனால் என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே கிடையாது ஒயிட் கலரில், அவன் வேற யாரையும் லவ் பண்ணுறான் போல அப்படின்னு சமயம் அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் கூ பார்த்துட்டு நேராக ஹினிக்கிட்ட வந்து பேசுகிறான். ஹீரோனி முன்னாடி அவனை அரைஞ்சிருப்பான் இல்லையா, அதுக்காக சாரி கேட்குறா, அது தெரியாமல் அரைஞ்சிட்டேன்னு. பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஹீரோவை ரொம்ப லைக் பண்ணுறீங்க போல, நீங்கள் அழுறதை பார்த்தாலே தெரியுது, ஆனால் நானும் லைக் பண்ணுறேன், நான் சொல்லிட்டேனே நீங்கள் மனசை போட்டு குழப்பலாம் வேண்டாம், ஜஸ்ட் என் மனசில் உள்ளதை சொல்லியாட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே அதுவே போதும், முன்னாடிலாம் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சேன், பட் இப்போ தெரிஞ்சு போயிட்டு சிஸ்டர் நீங்கள் சீனியர் தான் லவ் பண்ணுறீங்கன்னு. நான் லவ் பண்ணுறேன், பட் அவன் என்ன லவ் பண்ணலையே, யார் சொன்னா, இப்போ பாருங்கள் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஹீரோனி கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி இன்னும் 5 மினிட்ஸில் ஓடோடி வர போகிறாங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ வர சவுண்டு கேட்கவே இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோனி ஷோல்டரில் கை போட்டு ஆக்டிவ் பண்ணவும் ஹீரோ வந்து தள்ளி விட்டுட்டு ஹீரோனி போட்டு திட்டுறான். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேக்கான்னு. கு வந்து ஹீரோனிக்கு விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான் ரொம்ப சுகத்தில். ஹீரோனி திட்டுறா, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு உன்னதான் லைக் பண்ணுறேன்னு சொல்கிறா, ஆனால் காலையில் ஆனோடனே எல்லாத்தையும் மறந்து போயிடா அப்படின்னு சொல்லி திட்ட. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் 3 தடவை குடிச்சிட்டு உன்னை லைக் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ கூட உன்னை மட்டும் தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆனால் நீ தான் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு என்கிட்ட கிடையாது, நான் அந்த பொண்ணு கிடையாது அப்படிங்கிறா. ஆமாம் என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே கிடையாது, உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம ஹினிஸ் கேட்கும்போது ஆமாம் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது நீனே பாரு அப்படின்னு அவன் காட்டுறான். அதை பார்த்தோன்னு தான் இவளுக்கு ஞாபகமே வருது. அதுக்கப்புறமும் ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்கிறான், என்ன அப்படின்னா ஹினிக்கு 18வது பிறந்தநாள் வந்திருக்கும் இல்லையா, அப்போ ஹீரோ வந்து ஒரு டெடி பேரை கிஃப்டாக கொடுத்துருக்குறான். அதில் அவனோட லவ்வை சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்குறான். பட் நமக்கு இனி அதை பார்க்கவே இல்லை போல். இப்போ அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்னோடய லவ்வை வந்து நான் அதில் சொல்லியிருக்கிறேன், நீ அன்றைக்கி அந்த ரெக்கார்டை போட்டு கேட்டிருந்தானா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு அதை கேட்டு பார்க்குறேங்கிறா. ஒரு வழியாக நம்ம ஹீரோ மனசில் உள்ள விஷயத்த சொல்லி லவ்வும் சொல்லிட்டான். ஆனால் ஹீரோனி தான் இன்னும் ஆன்சர் பண்ணாமே இருக்கிறா. இப்போ செட்டில் வச்சு கூட ஹீரோ கத்தி சொல்கிறான் ஹீரோனி ஐ லைக்குன்னு. அதுக்கு ஹீரோனியோ டே ஏன்டா
கிறுக்குத்தனமா பண்றா அப்படின்னு வாயை பொத்தி கூப்பிட்டு போயிடா. இதுக்கப்புறம் நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறா. அம்மா கிட்ட வந்து கேக்குறா அந்த டெடி பேரை எங்கன்னு. ஒரு ரூம்ல தான் இருக்குன்னு சொன்ன உடனே அவ அங்க போய் பாக்குறா, அது அங்கதான் இருக்குது. உடனே பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரனிக்கு 18வது பிறந்தநாள் வந்திருக்கோம் இல்லையா, அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு உன்னோட 18வது பிறந்தநாள், நீ இன்னைக்கு யார் கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றியோ அவங்க தான் லைஃப் லாங் உன் கூட வருவாங்க, நீங்க 2 பேரும் தான் ஒன்னா இருப்பீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஹீரனி உடனே ஹீரோவை தான் பாப்பா. பட் அந்த டைம்ல ஒரு பையன் வந்து இன்னைக்கு நைட்டு என் கூட வாரியா உன்னோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படி சொல்லி கூப்பிட்றான். இதெல்லாம் பார்த்த ஹீரோ நம்மளாலே கரெக்ட் பண்ண ட்ரை பண்றானா அப்படின்னு நேராக ஹினி கையை பிடிச்சி ஹீரனி என் கூட தான் டேட் வருவா அப்படின்னு கூப்பிட்டு போயிடறான். ஹீரனிக்கா செம ஹாப்பியா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் செமையாக என்ஜாய் பண்றாங்க, கேம் விளையாடுறாங்க, அந்த பிளேஸை சுற்றி பார்க்குறாங்க, செமையாக அந்த நாளை என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த டெடி பேரே கிஃப்டாக கொடுத்துருப்பான். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணி பார்க்குறா. ஆனால் ஒர்க் ஆக மாட்டேருக்கு, பேட்டரி தீர்ந்து போயிட்டு போல. உடனே அப்பா கிட்ட போய் பேட்டரி மாற்றித்தாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். டே எதுக்கிட்ட எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறா அப்படி நம்ம ஹினி கேட்பாளா. இவன் உடனே ஹினி கையில் அந்த பொம்மை வச்சிருக்காளா, அதை பார்த்துட்டு இப்பயாவது அந்த ரெக்கார்டை போட்டு கேட்டியா அப்படின்னு கேட்பான். இல்லை இனிமே தான் கேட்கணும், இப்போ வந்து பேட்டரி தீர்ந்துட்டு எங்கள் அப்பா மாற்றி தர சொன்னாங்க அப்படி சொல்வா. இப்படி இவங்க 2 பேசிட்டு இருக்கும்போது அப்பா வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வருவாங்களா. ஹீரோவோ நான் தான் உங்க மருமகன் அப்படி சொல்றான். ஹீரனியா டே லூசு கண்டபடியா பேசாத அப்படின்னு அடிப்பா. அப்பாவோ சரி ஓகே நீங்கள் டேட் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என்ன மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, என் பொண்ணை எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறியோ அதை பார்த்து தான் மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட. சரி அங்கிள் அதுக்கு தான் நான் குக் பண்ண வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும்போது அப்போ 8 வகையான சாப்பாடும் ஒரு சூப்பும் பண்ணிரு அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. ஹீரோவும் சரி அங்கிள் அப்படின்னு அவன் சமைக்க போயிடுவான். நம்ம ஹீரோனி ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிடுவா. அங்கே போய் பேச்சு கொடுத்துட்டு இருப்பாளா. இவன் டக்குன்னு ஹீரோனி ஹக் பண்ணிட்டு எனக்கு தெரியும் நீ என்கிட்ட சாரி சொல்லுன்னு நினைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அடிங்கொய்யல நான் எதுக்கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு 2 பேருமே கியூட்டா கிச்சன்லேயே ஃபைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனி இருக்கல ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அவ சொல்கிறா அப்போமே நான் சொன்னேன் ஹீரோக்கு உன் மேலே லவ் இருக்குதுன்னு, ஆனால் நீ நம்பவே இல்லை. சூப்பர் தெரியுமா, 20 வருஷமா சீக்கிரட்டாக உன்னை மட்டும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி இருக்கால ஹீரோவை பெருமையாக பேசிட்டு இருக்க. இன்னைக்கு தான் ஹீரோட மூவி வந்து ஃபினிஷ் ஆகுது போல, அதாவது கம்ப்ளீட் ஆகுது போல. அதனால டைரக்டர் வந்து நைட் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதுக்காக ஹீரோவை கூப்பிட்டேன். அவன் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இங்கேருந்து சில நைட்டு பார்ட்டிக்கு போகலாமா அப்படின்னு ஹீனிக்கிட்ட கேட்குறான். ஹீரோனிக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, எல்லாரும் முன்னாடி வச்சு செல்லன்னு கூப்பிட்றானே அப்படின்னு. இதில் வேற ஃப்ரெண்டுக்காரையும் கிண்டல் பண்ணி சிரிப்பாலாம். ஹீரோ விட மாட்டுக்கான், ரொம்ப சவுண்டு போட்டு கூப்பிடவும் டே கம்முன்னு இருடா நம்ம போவோம் அப்படி சொல்லி நைட்டு அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து ஹீரோஹினி கூட படித்த பசங்களுமே வந்திருக்காங்க. அண்ட் டைரக்டர் அதுக்கு இவங்க கூட வேலை செய்வாங்கல்ல அவங்களாம் வந்திருக்காங்க. இப்போ அதே பிளேஸுக்கு ஒரு பொண்ணு வாரா. இந்த பொண்ணு யாரு அப்படின்னா நம்ம ஹீரோஹினி இருக்காங்கல்ல அவங்களோட சீனியர் தான். எல்லாரும் சீனியர் அக்கானே கூப்பிடுவாங்க, நம்மளும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அவளை பார்த்ததுமே நம்ம ஹீனிக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட லவ் லெட்டர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது. ஒருவேளை சீனியர் அக்காக்காக தான் ஹீரோ லவ் லெட்டர் எழுதிருப்பானோ அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அங்கே வந்து ஹின்னி கேட்டிருப்பால, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சீனியர் அக்காவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்குறான், ஆனால் என்ன எதுக்கு 20 வருஷமா லவ் பண்ணுறேன்னு சொன்னான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம ஹினி புலம்பிட்டு இருக்கும்போது அந்த சீனியர் அக்கா இருக்காங்கல்ல, நம்ம ட்ரூத் ஆர் டேர் கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோக்கு நேராக தான் நிற்குது. ஹீரோ வந்து ட்ரூத்தை வந்து செலக்ட் பண்ணுறான். உடனே எல்லாரும் கொஸ்டின் கேட்குறாங்க, நீ யாரையாவது லைக் பண்ணுறியா அப்படின்னு. ஆமான்னு சொல்லுவான். நான் அப்பவும் சரி இப்பவும் சரி நான் லைக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. யார் சீனியர் அக்காவா அப்படி சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணுவாங்க. மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சீனியர் அக்கா முன்னாடி வந்து நிற்குது. அவங்கக்கிட்ட ஹீரோவோட லவ் லெட்டர் உங்ககிட்டே இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்களா. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோ தான் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு ஏன் சீனியர் அக்கா என்னை வச்சு இப்படி ஃபன் பண்ணுறீங்க உண்மையே சொல்லுங்க அப்படி சொன்னதும் அவங்களும் சொல்கிறாங்க, ஆக்சுவலி இந்த சீனியர் அக்கா இருக்காங்களே டிசிப்ளின் கமிட்டியில் ஒரு மெம்பரை உண்டு போல. ஒரு நாள் ஹீரோட லவ் லெட்டரை பார்த்துருப்பாங்க போல. ஸ்கூலில் அதெல்லாம் அலோ கிடையாது இல்லை, அதான் அவன் கிட்ட இருந்து பிடுங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போ இவங்க கிட்ட சொல்ல ஹீரோனுக்கு நிம்மதியே இருக்கு. இப்போதான்
அடுத்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹிரணி முன்னாடி போய் நிற்குது. ஹிரணி வந்து நான் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன், நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறா. எல்லாரும் அப்போது தெரியாத ஒரு ஆளுக்கு போய் கிஸ் கொடுங்க அப்படி சொன்ன உடனே ஹீரோவோ ஹிரணி என்னோட உமன் அப்படி சொல்வான். அதுக்கப்புறம் சீனியர் அக்கா இருக்காங்களா, ஹீரோ எழுதின லெட்டரை ஹிரணி கிட்ட கொடுக்க அவளும் படித்து பார்க்குறா. அதில் ஹீரோ வந்து தன்னை எந்த அளவுக்கு உருகி உருகி லவ் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. ஹீரோக்கும் ஆனந்த கண்ணீர் வருது. அது படிக்க படிக்க ஹீரோனிக்கும் ஆனந்த கண்ணீர் வருது. நம்ம ஹீரோக்கெல்லாம் மறுபடியுமே ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த தடவை நம்ம ஹினி ஏற்றுக்கிறா. அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இந்த விஷயத்தை ப்ரெஸ் கிட்டையுமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, ஹீரோனி தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அப்போ அவன் இருக்கான்ல, ஹினி கிஸ் பண்ண போக எரும மாடு எங்கே வச்சு கிஸ் பண்ண போகுது பாரு அப்படின்னு ஹினி கிஸ் பண்ண விட மாட்டுக்கா. இதெல்லாம் நியூஸில் போகுது. ஹீரோ பார்த்து காமெடியாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணா, நான் கிஸ் பண்ண வந்து நீ ஏன் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு கேட்க, பின்ன எத்தனை பேர் நின்னாங்க, அவங்க முன்னாடி பண்ண நல்லவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல, சரி இப்போ யாருமே இல்லைல்ல ஒரு கிஸ் தான் அப்படின்னு இவன் அடம் பிடிச்சு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனி முடியாதுங்கிறா. ஹீரோ ஹாரர் மூவிலாம் போட்டு விட்டுட்டு எப்படியாட்ட கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்ப்பான். அப்போ முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஹினி பிடிச்சு வச்சு எப்படியே கிஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹினி இருக்கலாம், அந்த பொம்மையில் உள்ள ரெக்கார்டிங்கை தான் கேட்டுட்டு இருப்பா. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹினியை பார்த்து அவனுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்தது அப்படின்னு அவங்களுக்குள்ள கியூட் மூமெண்ட்லாம் போயிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நான் பல டைம் அந்த லெட்டரை தரலான்னு நினைச்சேன், பட் தைரியம் இல்லை, எங்கே என்ன வேண்டான்னு சொல்லிடுவேன்னு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எப்போதும் என் மனசில் நீ மட்டும்தான் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். ஃபைனலாக இப்பயாவது கேட்டு முடிச்சியே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, ஹீரோனி தன்னை ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. இப்போ ஹீரோனி இருக்கலாம் அந்த டைரியை எடுத்து காட்டுறா. அதில் ஹீரோட நேமை தான் எழுதி வச்சிருக்கிறா. ஹீரோக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பழைய ஞாபகம்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.